உடனே பணக்காரன் ஆகும். ஆனா வேலை கம்மியா பார்க்கணும். கோல்டன் வேர்ட்ஸ். என்கிட்ட நிறைய பாய்ஸ் கம் டு மீ ஃபார் கவுன்சிலிங் பிகாஸ் தேர் பாடி ஷேம் டூ ஸ்மால், யூ ஆர் நாட் மேன் இனஃப். மார்க்ஸ்க்கு வந்து எனக்கு அண்ணா யுனிவர்சிட்டியே கிடைச்சது. சாப்பாடு காலேஜ்ல தான் படிப்பீங்கன்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்களா? குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கண்டென்ட்டடா எல்லாமே கிடைச்சிரும். your success is your success. It is not your child's success. பேரண்டிங் நம்ம பண்றது கரெக்டா தப்பானே தெரியறது இல்ல. கோக் குடிக்க கூடாது. தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தாத்தா தான் வந்து உட்கார்ந்து அழுவார், நான் செல்லம் கொடுத்து எடுத்துட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறதுனால என்ன இடம் போற அப்படின்றவாங்க. ரூம் பூட்டிட்டு இருக்கும் போது இந்த அப்பா உள்ள போகும்போது வெளியில போறியாடா, அட்டென்ஷனே இருக்க மாட்டேங்குது. இட்ஸ் ரீப்ளேசிங் யுவர் ஸ்லீப், யுவர் செக்ஸ் லைஃப். ஜென்சி கிட்ஸ் அவங்க கிட்ட எனக்கு வேலை வாங்குறதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க லிட்டரலி. அது உங்களோட இமோஷன்ஸை காட்டுற இடம் கிடையவே கிடையாது. குவிக் மணி, மோர் மணி. விவேக் காமெடி வரும். அவங்க இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி நினைச்சுக்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு பாஸ். 2 பாட்டு கேட்டேன்னா அப்படி போடுன்னு கேட்டேன்னா நான் கொஞ்சம் ஓகேவா ஆயிடுவேன். நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஹஸ்பண்டை வச்சுதான் ட்ரை பண்ணேன். பரபரன்னு ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கைய கொடுக்காதீங்க. கல்யாணத்துக்கு மேடைக்கு செலவு பண்றீங்க, டெக்கரேஷனுக்கு செலவு பண்றீங்க, ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றீங்க, மெஹந்திக்கெல்லாம் செலவு பண்றீங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்றீங்க. கல்யாணம் பண்ற 2 பேர் வாழணுமா இல்லையா? வெல்கம் டு தஸ் ஷோ சரண்யா. நான் வந்து ஷோவோட ஸ்டார்டிங்கில் நான் கேட்ட ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதையில் எனக்கு நிஜமாவே கேட்டு முடிச்சோன்னா ஒரு கொஸ்டின் தோணுச்சு. அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போகிறாரு. கலெக்டர் பேசி முடித்தோன்னே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு வாட் மோட்டிவேட்டட் டு பிகம் இந்த கலெக்டர் ஆகிறதுக்கு, வாட் ரியலி மோட்டிவேட்டட் யூ அப்படின்னு கேட்கும்போது அவர், என்னோட அப்பா வந்து ஒரு ட்ரங்கார்டு, நான் டெய்லி அதை பார்த்து வளர்ந்தேன், அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பொசிஷன் வரணும்னு மோட்டிவேட் ஆகி நான் பண்ணேன் அப்படின்றாரு. அதே ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே போகும்போது பார்த்தா ஒரு குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்டில் விழுந்து கிடக்குறாரு. அவர் மேலே இடிக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. திட்டும்போது அவர் ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அவரை தெரிஞ்ச ஒருத்தர் கேட்கும்போது எல்லாம் எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி. ஸோ ஒரே பேரண்ட்டு, ஒரே என்விரான்மெண்ட்டு, ஆனால் ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அளவுக்கு ஆகிருக்காரு, இன்னொருத்தர் ஒரு ஆல்கஹாலிக்காக ஆகி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கிறாரு. ஸோ என்ன இங்கே மாறுது? இது ஒரு கதையாக இருந்தாலும் இது வந்து நிறைய இடத்துல ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க. ஒருத்தர் கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பார், கெரியராக இருக்கலாம், அவங்களோட கேரக்டராக இருக்கலாம். இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் வளர்கிற என்விரான்மெண்ட் தானே ஷேப் அப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? உளவியல்ல ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஹவு வி திங்க், ஹவு வி ஃபீல், ஹவு வி பிஹேவ், ஓகே, அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே. நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்மக்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள், ஓகே, நம்ம படித்த விஷயங்கள், ஓகே, நம்ம பார்த்து ஒருத்தங்க இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்த விஷயங்கள், நான் சொல்றது எம்பத்தி டெவலப் ஆகும். ஆமாம். ஸோ இது எல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பெர்செப்ஷன் ஒருத்தருக்கு மாறும். நீங்கள் சொன்ன இந்த கதையில் குடிக்கக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, குடிச்சா இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு இவங்களும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை அந்த அப்பா குடிக்கிறனால ஹீரோ மாதிரி இருக்காரு, அவர் நினைச்சதை செய்கிறாரு, அவுட்லெட்னா குடிக்கிறது அப்படின்னு பெர்செப்ஷன். ஆனால் இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது, நம்ம வேற மாதிரி இருக்கணுங்கிறது அந்த குழந்தையோட பெர்செப்ஷன். இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலாம், எனக்கு அந்த படம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது இல்லையா? நீங்கள் அந்த படத்துலேருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். நான் வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இனிமேல் போகவே கூடாதுரா அப்படின்னு நினைக்கலாம். நாட் ஜஸ்ட் அ மூவி, நாட் ஜஸ்ட் அ பர்சன், இது எல்லா இடத்துக்குமே, எல்லா பிஸ்னஸுக்குமே பொருந்தும். நான் சொல்லலாம், இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்ல பிஸ்னஸ், இது ரொம்ப நல்ல வேலை, நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்க, நீங்கள் சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ளே வாங்க, சச் அ லவ்லி ஃபீல்டு, இதில் நல்லா வேலை பார்க்கலான்னா
எனக்கு இருக்கிற பேஷன் அதே அளவுக்கு ரெசிலியன்ஸ், இந்த பேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெசிலியன்ஸ் அவங்களுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ பெர்செப்ஷன் கண்டிப்பாக வேரி ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம அனுபவித்து பார்க்கும் போது தான், when you experience it, அப்போ தான் உண்மையான பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகே, இது ஏதாவது இந்த ஜீன்னால மாறுதா? வாட் ஆக்சுவலி மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒருத்தருக்குள்ள என்விரான்மெண்ட், ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன்ன்றது எதனால அந்த பர்செப்ஷன் வருது? பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் பர்செப்ஷன் வர்றதே வந்துட்டு நம்ம வளர என்விரான்மெண்ட்டை வச்சு, நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சு தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரே என்விரான்மெண்ட்டில் அந்த பர்செப்ஷன் ஸ்டில் அவங்களோட ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது எதனால மாறுது? பெரும்பாலான டெசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஆர் பர்சனாலிட்டி. ஓகே, இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியோ, சைக்காலஜியில் பல வகையான பர்சனாலிட்டி சொல்கிறோம்ல, எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட், ஜட்ஜிங், பர்சீவிங், இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டி சொல்லுவோம். இந்த ஆம்பிவர்ட்னு ஒன்று இருக்குதா? இப்போ புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஐ ஹவ் சீன் சம் பீப்புள் ஹூ ஆர் பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட் இன் சம் சிச்சுவேஷன்ஸ், பயங்கர இன்ட்ரோவர்ட் இன் another situations. அப்படி ஏதாவது சைக்காலஜில ஒரு டர்ம் இருக்கு? எங்களுக்கு அந்த காலத்து சைக்காலஜி நாங்க படிச்சிட்டு ஓகே, we stick to extrovert and introvert. நீங்க அந்த காலத்துன்னு சொன்னா பாக்குறவங்க ரொம்ப நீங்க no, because என்னோட my guru okay is now almost 80 years old. okay, அவரோட குரு is a senior scientist in psychology. So அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்தனால I still stick to my அந்த காலத்து psychology only. இப்போ உளவியல் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட டெசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பர்சனாலிட்டி. ஆனா உங்களோட பர்சனாலிட்டி மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும். திடீர்னு உங்க வாழ்க்கையவே திருப்பி போடுற மாதிரி ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடந்ததுன்னா அது உங்களோட பர்சனாலிட்டியையுமே அப்படியே மாத்திடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயுமே பெருசா பேசாம, நல்ல படிச்சு நல்ல வேலைக்கு போய் சிங்கிள் மதரை பார்த்துக்கிட்ட ஒரு பையன், ஒரு ரொம்ப அக்லியான ஒரு டிவோர்ஸை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அவனை நடுத்தெருல இழுத்து அவமானப்படுத்தின ஒரு பொண்ணு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வெளிநாட்டுக்கு போறான். அவன் அப்படியே இன்னொரு ஆளாவே மாறிடுறான். இப்படியா இவன் இப்படி மாறினா அப்படின்னா மாத்த முடியுமான்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒருத்தரை மாத்த முடியும். அப்போ கோயிங் பேக் டு தட் ஆல்கஹால் எக்ஸாம்பிள் இட் செல்ஃப், அது வரைக்கும் ஆல்கஹால் குடிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அந்த பையன் அந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா he becomes an everyday drinker. அப்போ நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகள் நம்மளோட பர்சனாலிட்டி டிசைட் பண்ணுது. நம்மளோட பர்சனாலிட்டியை எது டிசைட் பண்ணுது? எக்ஸ்பீரியன்சஸ். தினம்தோறும் நம்ம பார்க்குற மனிதர்கள், நம்ம கேட்குற வார்த்தைகள், நம்மளை பற்றி கேட்குற வார்த்தைகள், நம்மளை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், சார் அதெல்லாம் என்னை பாதிக்கிறது கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக இருக்கிறீங்க, நீங்களும் சொல்லலாம் இப்போ ஐ எம் இம்யூன் டு ஆல் ஆஃப் திஸ், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னை பெருசாக பாதிக்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணி ஒரு காமெண்ட் போட்டால் அவங்களை அது எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்க தானே செய்யும். கண்டிப்பாக அது யாரா இருந்தாலும் அப்படி ஒரு இம்யூனிட்டி வராது. we are all human beings. கண்டிப்பா அப்படி ஒரு ரஜினிகாந்த் சாருக்கே வராது. அவர் பார்க்காத ஃபேமா இன்னமும் யாராச்சும் ஒருத்தர் அவரை ஏதாவது ஒன்று சொன்னா அவர் ரியாக்ட் பண்ணத்தான் செய்வார் இல்லையா? ஸோ இட் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் யூ. மற்றவங்க நமக்கு சொன்னதுனால எனக்கு இந்த ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் அவர் வந்துட்டு பேசியிருந்தார். ஒரு இன்சிடென்ட் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பார்த்தவர், ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு சில நேரம் நம்ம எதையாவது நம்ம அதை இன்டென்ட் பண்ணி பேசலாம், அதை வேற மாதிரி பேசிடுறாங்கன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி இருந்து பேசியிருந்தாரு. ஸோ செலிபிரிட்டிஸும் சார் ஒரு நம்மளையே நம்மள ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அது. ஏன்னா அது பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது டெஃபினெட்லி a coping mechanism. ஆனா உள்ள உண்மையா பாதிக்கும். பட் எனக்கு ஒரு क्वेश्चन, அப்போ பாதிக்கிறது இல்லை, நம்ம சில நேரம் சொல்ல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு. எனக்கு ஆனால் சில நேரம் அது இட் ஹாஸ் ஒர்க் அவுட். லைக் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆங்ஷியஸாக இருக்கிறோம், ஆங்ஷியஸாக இல்லாத மாதிரி ஸ்மைல் பண்ணி பண்ணும்போது இட் ஹாஸ் கிவன் மீ கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபேக் பண்ணுறது கூட சில நேரம் ஹெல்ப் பண்ணுமா? எல்லா இடத்துலயும் எல்லா இமோஷன்ஸையும் காட்டக்கூடாதுல்ல. ஓகே, சில நேரங்கள்ல இட்ஸ் ஓகே டு கீப் சர்டன் திங்ஸ் வித்தின் ஆர் செல்வ்ஸ். ஏன்னா நம்ம வெளியில டக்குன்னு காட்டுற இமோஷனை நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைச்சு அதை எடுத்துக்கிறவங்க இருக்காங்க.
எப்படா இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படா இவங்களை இன்சல்ட் பண்ணலாம், ம். இவங்க கீழே விழறத பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம சுத்தி இருக்கத்தானே செய்றாங்க. கண்டிப்பா. I tell this to all the college ம். students. ம். Don't go and throw your emotions in your WhatsApp stories. ம். அது உங்களோட இமோஷன்ஸை காட்டுற இடம் கிடையவே கிடையாது. ம். ஒருத்தவங்க மேல உங்களுக்கு சண்டைனா அவங்க கிட்ட போய் ஏதாவது பேசி திட்டிருங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு திட்டி மெசேஜ் கூட அனுப்புங்க, பரவாயில்ல. ஆனா அவங்கள திட்டுறதுக்கு தைரியம் இல்லாம வாட்ஸ்அப்ல போய் ஒரு ஸ்டோரியை போடும்போது அதை இன்னொரு 100 பேர் பாக்குறாங்க. ஒரு 10 பேர் எம்பத்தைஸ் பண்ணுவாங்க, ஐயோ பாவம் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை. 90 பேர் கை தட்டி சிரிப்பாங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால தேவையில்லாம நம்மளோட பிரச்சனைகளை வெளியில பொது வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. எப்படி சைக்காலஜிக்குள்ள வந்தீங்கன்னா பிடெக் இன்ஜினியரிங்ல இருந்து how did you move to psychology? No, I was a very very successful engineering graduate. Okay. And then day 1 placement. Okay. In the top company. எங்க படிச்சீங்க? நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சேன். இல்ல ஆக்சுவலி அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நான் வந்து எங்க ஸ்கூல் டாப்பர். ஓகே. I got very good marks in my 12th grade. என்னோட மார்க்ஸுக்கு வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைச்சது. டே 1 கவுன்சிலிங். ஆனா எனக்கு சாப்பாடு காலேஜ்ல படிப்பீங்கன்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்களா? அப்பெல்லாம் அவங்க வந்து எனக்கு தெரியாது அவங்க எல்லாம். அண்ட் தென் எனக்கு SSN எல்லாம் இருந்தது, ரொம்ப நல்ல கோர்சஸ் எல்லா இடத்துலயுமே இருந்தது. எனக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சென்ட் ஜோசப் கல்யாணமும் அப்படிதானா, சாப்பாடு நல்லா போடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நான் ஆக்சுவலி அங்க போய் சேர்ந்தேன். அண்ட் தென் ஐ காட் இன்டு ஐடி பிகாஸ் அது கொஞ்சம் ஃபேன்சியா கேர்ள்ஸ் படிக்கிற கோர்ஸ்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் கெரியர் கைடன்ஸ் எல்லாம் அப்ப இல்ல. ஸோ நான் அப்படியே போய் சேர்ந்தேன். அண்ட் தென் ஸ்கூல்ல இருந்தே எனக்கு கோடிங் நல்லா வரும். ஐ கேன் கோட், அல்காரிதம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா வரும். ஐம் வெரி குட் அட் இட். ஸோ அது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே எனக்கு நல்லா வந்தது. ஐ வாஸ் ஆல்வேஸ் அ கன்சிஸ்டன்ட் டாப்பர் அண்ட் ஐ காட் பிளேஸ்ட் இன் டு TCS. TCSல வந்து எல்லாரும் ப்ராஜெக்ட் பெஞ்ச்ல தான் உள்ள போனோம். ட்ரைனிங் முடிச்சு ஐ வாஸ் தி பெஸ்ட் ட்ரெயினி அட் ட்ரிவாண்ட்ரம். அதுக்கப்புறமா இங்க சென்னை வந்து எல்லாரும் பெஞ்ச்ல ஜாலியா உட்காந்துருக்கும் போது எல்லாரும் ப்ராஜெக்ட்னு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. என்னடா எல்லாருமே ஒண்ணு போறாங்கன்னா அதுக்கு சரண்யா ஜெயக்குமாருக்கு போக பிடிக்கல, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா போலாமேனா அப்ப R&Dல ஒரு ஓப்பனிங் வந்தது. பட் ஐ ஹேட் டு கிளியர் அபவுட் 11 tests to get into that. So அதை நான் கிளியர் பண்ணி I was one of the youngest to get into R&D. And அதுல I was very happy, very very happy there. ஆனா ஒரு 3-4 மாசம் போய் எல்லாரும் வந்து you're very good at it, very good at it, very good at itனா அவ்வளவுதான், சேச்சுரேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு மேல அது வேணாம். இதை நான் வந்து வாழ்க்கையில பல முறை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் இருப்பாங்க, கோயிங் டு த பீக் ஆஃப் தட் கரியர் அண்ட் தென் ட்ராப்பிங் ஃப்ரம் தேர் அண்ட் தென் ஸ்டார்டிங் சம்திங் நியூ. அது எனக்கு பிடிச்சு பண்றேனா இல்லை நான் நேச்சுரலாவே அப்படியா எனக்கு தெரியாது. ஆனா நான் அங்க போகும்போது எனக்கு பிடிக்கல. எல்லாரும் வந்து நான் எது பண்ணாலும் பாராட்டுறாங்க. அங்கேயும் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் வாங்கினேன். எனக்கு மாசம் ஒரு புக் கிஃப்ட் எல்லாம் கிடைச்சது. நான் பெரிய டீம் அவுட்டிங், டீம் லஞ்ச் இதெல்லாமும் பெருசா என்ஜாய் பண்ற ஆள் இல்லை. எனக்கு ஒர்க்னா ஒர்க். ஸோ அங்க போய் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்கறது இட்ஸ் நாட் மை டைப்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அப்பதான் என்ன வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க. அண்ட் அவங்களும் வந்து கார்பரேட் ஜாப் வந்து வேண்டாம்மா நீ வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுனாங்க. இமீடியட்லி ஓகே அடுத்த நாளே வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஐ காட் மேரிட். பட் ஐ எம் நாட் ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல்ஸ். அதுக்குன்னு ஒரு பொறுமை வேணும். சில பேர் சொல்லுவாங்க நான் ஜஸ்ட் ஹோம் மேக்கர். ஜஸ்ட் ஹோம் மேக்கர்லாம் கிடையாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா கூட இருந்துடலாம். ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய பேரை பார்த்துக்கணுங்கிற ஆசை வேணும், செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வாஸ் வெரி செல்ஃபிஷ். நான் அவ்வளோ செல்ஃப்லெஸ் கிடையாது, அது எனக்கே தெரியும். நான் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று ஆகணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் அது எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ தென் ஆனால் நான் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல இருக்கும் போதே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சைக்காலஜி பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நான் சைக்காலஜியை தேடி போகல, சைக்காலஜி தான் என்ன தேடி வந்தது அப்படிதான் நான் சொல்லணும். அப்போ எஜுகேஷனல் சைக்காலஜின்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, அதுக்கு ஒரு 15-20 இயர்ஸ்ல பயங்கரமா டிமாண்ட் இருக்க போகுதுங்கிறது
எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே அண்ட் சரி அது மாதிரி ஏதாவது ஒன்று படிப்போமே, Okay. எஜுகேஷன் ஃபேமிலிக்குள்ள தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், ஓகே ஸோ ஒரு பேக்ரவுண்டும் இருக்கு, லெட்ஸ் டூ தட்னு சொல்லி அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணேன். ஓகே. இது என்ன ஒரு 3 year ப்ரோக்ராம் அந்த மாதிரி? நோ, வாட் ஆர் யூ Degree. டெல்லிங்? ஓகே 2 வருஷம் எம்எஸ்சி சைக்காலஜி, ஓகே. ஒரு ஸோ நீங்க வருஷம் டைரக்டா எம்எஸ்சி போய்க்கலாம். direct MSc. எதுக்காக இந்த கொஸ்டின் கேக்குறேன்னா, கெரியர் ரிலேட்டடா நிறைய என்னோட ஆமா, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது அவங்களுக்கு இது So, அவங்களுக்கு சொல்றேன், இது இதே அளவு helpful-ஆ பொறுமையும் இருக்கணும். Actually, after 4 years of my engineering, ஓகே I did 2 years MSc Psychology, Madras University. ஓகே. பட் எப்படி டைரக்டா எம்எஸ்சி போக முடியுமா? நீங்க அப்ப யூஜி போக முடிஞ்சது, ஓகே இப்ப இப்ப முடியாது. போக முடியாது. யூஜி முடிச்சிட்டு தான் போகணும். ஆமா, இப்ப நீங்க Okay. சைக்காலஜி ஃபீல்ட் வரணும்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு வரணும். ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஒரு யூஜி வச்சிருக்கீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமா பண்ணலாம். Okay. That is allowed and you Okay. can become a counselor. You Okay. cannot become a psychologist. ஓகே ஓகே, ஸோ நான் அப்போ எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணேன். அதுக்கப்புறம் 1 year டிப்ளமா இன் எஜுகேஷன் ம். ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் எஸ்எக்ஸ். அதுக்கப்புறமா 7 ஆண்டுகள் ம். டாக்டரேட் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி வெரி நைஸ். ஃப்ரம் ராஜஸ்தான். ஏன்னா இங்க எங்கேயுமே அந்த படிப்பு இல்லை, ஓகே ஸோ அங்கே தான் இருந்தது. ம். 7 years அங்கே இருந்தேன். அப்புறம் எய்ம்ஸ் டெல்லியில் என்னோட ட்ரைனிங், வெரி நைஸ். இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஓகே எய்ம்ஸ் டெல்லியில். அண்ட் தென் ஐ ஆல்சோ காட் ட்ரெயின். ஏன்னா டெல்லியில் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் பாடிஸோட வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. நான் இருந்ததும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ம். ஸோ அதனால நிறையா சைல்டு அபியூஸ் கேசஸ் அங்கே வரும்போது எனக்கு அது நேச்சுரலாகவே வந்தது. ஹேண்ட்லிங் சில்ட்ரன் ஹூ கான் த்ரூ அபியூஸ், சைல்ட்ஹுட் ட்ராமா, செக்ஷுவல் அபியூஸ். ம். ஸோ அதில் இன்னும் எனக்கு அதில் சில சட்டங்கள் தெரிஞ்சால் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ம். அப்படின்னு நினச்சி I took up a training in child rights and laws protecting children. So அதில் போக்சோ, ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன், அதில் எல்லாம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங். அதுக்கும் என்னோட டாக்டரேட்க்கும் சம்மந்தம் இல்லை, பட் அது அடிஷ்னலாக நான் படித்தேன். அண்ட் தென் ஐ காட் மை டாக்டரேட் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி. தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ பீப்புள் இன் த கண்ட்ரி. இதை எல்லாரும் போரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு என் உயிர், என் உலகமே இந்த உயிரா இருந்ததுனால தான் நீங்க அத்தனை வருஷம் யூ ஹேவ் இன்வெஸ்டட் இன் எஸ். ஆஃப்டர் மை டாட்டர்ஸ் வர் பார்ன், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நான் see for girls especially, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுமா இல்லை கெரியர் பார்த்துக்கணுமா, இதுவும் அதுவும் பேரலல். கண்டிப்பா இதுவும் அதுவும் பேரலல். கண்டிப்பா ரெண்டுமே பண்ண முடியும் if you have a supporting partner. லீவ் த இன்லாஸ், ஃபேமிலி, அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னர் இருந்தா எல்லா பெண்களாலையுமே வேலையும் பார்க்க முடியும், குடும்பத்தையும் பார்க்க முடியும். ஆனா முடியும். எனக்கு ஐ வெண்ட் அண்ட் டிட் pursued my doctorate after my children were born. My daughters were only 1 year old. அப்பதான் I stopped feeding. And then நான் வேலைக்கு போகும்போது அங்கே எய்ம்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டு நான் படிக்க போகும்போது 24 நாள் நான் ராஜஸ்தானில் இருக்கணும். அப்புறமா தான் ஐ கேன் கம் பேக் டு சென்னை. என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சுற்றி சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. லாட் ஆஃப் பீப்புள் who wanted to make me feel guilty. நீலாம் ஒரு அம்மாவா, 1 வயசு குழந்தைய நீங்க விட்டுட்டு நீ 24 நாள் நீ அங்க போய், அதுவும் நல்ல பெரிய வேலை சாஃப்ட்வேர்ல, அதை விட்டுட்டு நீ இந்த சைக்காலஜிய படிச்சு நீ என்னதான் பண்ண போறியோ தெரியல. ஃபார் சம் ரீசன் சார் நான் சொல்லட்டுமா, நம்ம ஏதோ ஒன்று புதுசா வாழ்க்கையில பண்றோம்னா 2 பேர் பண்ணுவாங்க, 8 பேர் பண்ணாதன்னுவாங்க. அந்த 8 பேர் தான் நம்மளோட பெரிய மோட்டிவேஷன். என் வாழ்க்கை மொத்தமே அவங்களுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க எனக்கு திரும்ப திரும்ப பண்ணாத உன்னால முடியாது, இது ஒரு வேஸ்ட்னு சொல்ல என்ன வேணா சொல்லுங்க, என்னையெல்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க முடியாது. See sir, to all working women I have to say this. வீட்லயே இருந்து குழந்தையில ஃபுல் டைம் பார்த்துக்கிற அம்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் கேர் கிடைக்கும். ஆஸ் அ ஒர்க்கிங் மதர் உங்களால அந்த அளவுக்கு கேர் கொடுக்க முடியாது. அண்ட் டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட் ப்ளீஸ். நீங்க அப்படியே விட போறது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம், அவங்களுக்குன்னு டொமெஸ்டிக் ஹெல்ப், யாராவது அவங்கள பாத்துக்கிறதுக்கு, இல்ல இன்லாஸ் அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஸ்கூலிங், டியூஷன் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ரெடி பண்ணிட்டோம்னா you should be able to focus. Yeah, you should be able to focus. Don't feel guilty that you are not able to give all your time for your children. But and the little amount of quality time அது கொடுத்து தான் ஆகணும். ஆனா வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரி ஃபுல் டைமாக எனக்கு ராகி கஞ்சியும் சத்துமாவு கஞ்சியும் ஃப்ரூட்ஸும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க முடியலையே, என்னங்க பண்ணுறது? ஒர்க்கிங் மதர்னா அப்படி தானே. ஸோ அதனால லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ. There was one press reporter, he had the
audacity to come and sit with my clinic and ask me, aren't you guilty? You're traveling full time. Who's taking care of your daughters? Okay. I said, how dare you ask me this question, first of all? Okay. So it's not necessarily something that you have to feel guilty about. Yes. So அதனால எனக்கு ஓகே, நான் போனேன், என்னோட படிப்பை முடிச்சேன், வந்தேன். முடிச்சுட்டு வந்த அப்புறமா தான் ரொம்ப பியூட்டி சார், எனக்கு யாருமே வேலை தரல. யாருமே வேலை தரல. இன்னைக்கு எல்லாரும் ஒரு படிப்பு படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் 100% கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமா, இதெல்லாம் கேட்டுதானே வராங்க. நான் அதெல்லாம் கேட்காம எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னு படிச்சேன். நான் படிச்ச படிப்பை இங்க இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கே எனக்கு 6 மாசம் ஆனிச்சு. எல்லா இடத்துலயும் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. டாப் யூனிவர்சிட்டிஸ்ல கன்சல்டன்டா அப்ளை பண்ணேன், ரிஜெக்ட். கிளினிக்கல் பிராக்டிஸ் ஐ கேன் டூ, ஆனா ஒரு ஜாப், ஒரு மரியாதையான வேலை அப்படின்னா ஐ வாஸ் டூ யங் அண்ட் டூ எஜுகேட்டட். அதனால என்னை எல்லாருமே ஒரு த்ரெட்டா தான் பார்த்தாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் when you are too enterprising at work, நிறைய பேருக்கு உங்களை சேர்த்துக்க பிடிக்காது. நான் ரொம்ப அந்த மாதிரி தான். ஐயோ இந்த பிள்ளை வந்தா இதுவே எல்லாம் பேரையும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டா தான் பார்த்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 17 ஜாப் அப்ளிகேஷன், ஆல் ரிஜெக்டட். அதுக்கப்புறமா 18 தான் நான் அப்ளை பண்ணேன். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, 17 தடவை போர் தொடுத்து அதுக்கப்புறம் முகமது கஜினின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மையாவே 17 ரிஜெக்ட். ஐ ஸ்டில் ஹேவ், நான் நம்பர் பண்ணி என்னோட ஃபோல்டர்ஸ்ல வச்சிருந்தேன். அட்டெம்ப்ட் நம்பர் 1, அட்டெம்ப்ட் நம்பர் 2 அப்படின்னு. அண்ட் தென் 18 தான் நான் வந்து அப்ளை பண்ணதுதான் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினர் பதவி. 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் சார் தருவாங்க. You were the youngest. 32. I got through, I pushed through, no recommendation, no money given. I was very clear. In fact, நீங்க அத ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ஏன்னா especially when you come from a bigger family, அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும்ன்ற ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்க அச்சீவ் பண்ணாலுமே அதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போதே my husband was someone I know. He was my friend from college, my very close friend. Okay, ஆனா எல்லாருமே வந்து எங்களை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா சத்தியமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். பட் my husband does not talk to any other girl in the college. அதனால நான் கொஞ்சம் அவர் மைண்ட்ல வேற ஏதாவது இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் known person. ஆனா அப்பவே என்னோட கிளாஸ் மேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு லைஃப் செட்டில்டு, இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும். ஆனா அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து சொல்றாங்க, பரவாயில்ல ஷரண்யா, உனக்கு இவ்வளோ இருந்தும் நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சல, அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நவ் தே டெல் மீ. பட் அப்ப நிறைய பேர் என்ன வந்து ஐ எம் அ கோல்ட் டிகர், ஐ எம் கோயிங் பிஹைண்ட் மணி, இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ திஸ். நிறைய சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கண்டென்டடா எல்லாமே கிடைச்சிரும். அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷனே இல்லாம லைஃப்ல பெரிய ஆஸ்பிரேஷன் நான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. அதே சமயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட பிறந்து வளர்ற குழந்தைங்க பயங்கர ஆஸ்பிரேஷனலாவும் நான் பாக்குறேன். அகெயின் இது இட் கோஸ் பேக் டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதானா, இல்ல வேற ஏதாவது ஒரு மேஜிக் ஃபேக்டர் எதையோ மிஸ் பண்றாங்களா? இல்ல, டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங். Your success is your success. It is not your child's success. நிறைய அந்த காலத்துல சினிமால இருந்தவங்க பண்ண தப்பும் அதுதான். அவங்களோட சக்சஸோட ஃப்ரூட்டை வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க குழந்தையில அனுபவிக்க விடுறது, அது ரொம்ப தப்பு. அவங்க ஒரு நார்மலான லைஃப் வாழலாம். உங்களோட ரெக்கமெண்டேஷனும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் ஒரு அளவு தான். அதுக்கு மேல போகும்போது they get so used to it. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்தவர், ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்தவர். ஆனா நாங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்பா வாஸ் பிரிட்டி சக்சஸ்ஃபுல். அப்பவே வந்து கலைமாமணி அவார்ட் வாங்கினாரு. எல்லா யூ நேம் த செலிபிரிட்டி, அவங்க எல்லாமே அப்பாவோட கஸ்டமர். அப்பா வாஸ் அ டிராவல் ஏஜென்ட். ஆனா நாங்க வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல தான் வாழ்ந்தோம். எங்க போனாலும் நான் பஸ்ல தான் போயிட்டு வருவேன். அப்பா கார்ல போவாங்க, நீ பஸ்ல போ, கார் என்னோடது. இன்ஃபேக்ட் ஃப்ளைட்ல போகும்போது கூட அப்பாவும் அம்மாவும் பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க, நானும் என் தம்பியும் எக்கானமி கிளாஸ்ல தான் போவோம். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் இன்னைக்கு என் பையன்ட்ட இதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன்னா பிராக்டிகலி அது ரொம்ப போன ஜெனரேஷன்ல மேபி அது இட் வாஸ் டூவபிள். No, there are people who are doing it. Okay, I must say. Okay, எல்லா வாட்டியும் பண்ணலாம்னு அட்லீஸ்ட் அப்பப்பயாவது கண்டிப்பா பண்ணலாம். அண்ட்
மை ஃபாதர் வாஸ் சோ ஃபுல் ஆஃப் ஹிம்செல்ஃப். இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம்ல, அது எங்க வீட்ல எல்லாருக்குமே உண்டு. எங்க அப்பாவுக்கும் உண்டு, என் தம்பிக்கும் உண்டு. we are so full of ourselves. நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன படிக்கிறோம், ஆனா எங்களுக்குன்னு ஒருத்தர் பாராட்டிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. ஸோ நாங்க பண்றது நாங்களே தான் பாராட்டிக்கணும். அண்ட் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். எங்க ஸ்கூல்ல பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். எங்க அப்பா எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயமா, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படியே தான் சொல்லுவாரு. ஸோ எனக்கு வந்து எப்படியாவது இந்த பீஸை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலேங்கிற மாதிரி எப்படியாவது நான் அப்பா வந்து சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் இப்படியே ட்ரை பண்ணி என்னோட டாக்டரேட் வாங்கும் போது ராஜஸ்தானுக்கு வந்தாரு என்னோட கிராஜுவேஷனுக்கு. பட் அந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் நான் சார். இன்ஃபேக்ட் எங்க ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். பல தலைமுறைகள்ல யாரும் ஸ்கூல் படிப்பே முடிச்சது கிடையாது. அப்ப நான் காலேஜ் யூஜி முடிக்கும் போது எங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். வரவே இல்ல, பத்தல. சோ எனக்கு அது பத்தலங்கிறது எனக்கு நிறைய இருந்துச்சு. அந்த இக்னரன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் மோர் இந்த காலத்து பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எக்ஸசிவ்லி அப்ரிஷியேட்டிங். நெவர் டூ தட். என்ன அளவோ அதுவும் அளவுதான். அப்ரிசியேஷன் ரொம்ப அளவா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பண்ண தோணிட்டே இருக்கும். சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க சார், அது ரொம்ப தப்பு. எவ்ரிடே பண்ற விஷயங்களுக்குலாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. குட்டி டார்கெட்டுக்கெல்லாம் பெருசா அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. பெருசா ஏதாவது பண்ண அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு பெரிய பேரண்டிங் மாஸ்டர் கிளாஸா போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து நீங்க பேசும்போதே அப்படியே கேட்டுட்டு இதை எப்படி நான் அப்ளை பண்றது, அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. பீயிங் அ பேரண்ட் மை செல்ஃப். நான் உங்க அப்பாவோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து யார் மோட்டிவேட் பண்ணி எவனாவது வாழ்க்கையில உருப்பிருக்கானா அப்படின்னு ரொம்ப அப்படியே பிளண்டா போட்டு ஒண்ணு பேசினாரு. அதுல போய் நான் ஐ வாஸ் சோ கியூரியஸ். கமெண்ட் போய் பார்த்தேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிறைய பேரு திட்டியும் as usual திட்டியும் போடுறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டா சொல்றாரு அப்படின்னு போடுறாங்க. எனக்கு ஆனா வந்து யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். ஒரு ஆளை மோட்டிவேட் பண்ண முடியாதுன்னு. அந்த வீடியோ நீங்க பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? கரெக்ட் தானே? அது அப்பா ஃபோன் பண்ணேன், ஏன்பா why this கொலவெறி நான் உண்மையாவே கேட்டேன். பட் in a way அவர் என்கிட்ட அந்த கால்ல தான் கேட்டாரு, நீ யாரை பார்த்து மோட்டிவேட் ஆன? ஓகே, அப்படின்னு ஒருத்தர் எனக்கும் சொல்ல தெரியல. ஸோ he says, உன்னால யாரையும் நேம் பண்ண முடியலன்னா அப்படி பெருசா நீயும் யாரையும் மோட்டிவேட் எல்லாம் பண்ணிட முடியாது. கைட் பண்ணலாம். there is a different word called கைட் பண்ணலாம். பட் அப்படியே மோட்டிவேட் பண்ண முடியும். ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுங்கிறது மோட்டிவேஷன் கூட டெம்பரரியா கிடைக்குது. பட் அத ஒரு ஆக்ஷனபிளா யாரும் எடுக்கிற ஆளுங்க ரொம்ப இல்ல. சூழல் எனக்கு இருந்த சின்ன வயசுல எனக்கு இருந்த வறுமை, நான் எவ்வளோ என் பொண்ணை மோட்டிவேட் பண்ணாலும் நான் பார்த்த அந்த வறுமை இருக்குல்ல, அது எனக்கு வாழ்க்கையில பெரிய பாடம். அதை நான் எப்படியுமே என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. அவங்களோட சூழல் எப்படி, அவங்க வளர்ற விதம் எப்படி, அதை பொறுத்து தான் ஒருத்தரோட உண்மையான மோட்டிவேஷன் வரும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேரண்டிங் நம்ம பண்றது கரெக்டா தப்பானே தெரியறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2-3 டேஸ் பேக் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருக்கிறோம். அப்போது சாப்பிட உட்காந்துருக்கிறப்போ ஃப்ரெண்டோட பையன் வந்து ஒரு கோக் பாட்டில் கொண்டு வர்றாரு. கோக் பாட்டில் கொண்டு வரதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு எந்திரிச்சு போய், நான் உன்னை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கோக்கை, சோடா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு கோவம்லாம் படல. ஹி வாஸ் வெரி கூல். ஹி வாண்டட் டு டீச் அ லெசன் டு ஹிஸ் கிட். ஸோ அதனால் அதை அப்படியே கீழே வாஷ் பேசினில் ஊற்றிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க எனக்கு வந்து இது கரெக்டாக தப்பா, இஸ் ஹி டீச்சிங் அ குட் லெசன் ஹியர், ஆர் இது வந்து அந்த சைல்டை ஃபியூச்சரில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் சைக்கலாஜிக்கலி இது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இந்த கோக் எங்கே இருந்தது? ஃப்ரிட்ஜில் இருந்து. ஃப்ரிட்ஜில் யார் வாங்கி வச்சது? பையன் தான் வாங்கி வச்சிருக்காரு, அவங்க அப்பா வாங்கி வைக்கல. பையனுக்கு வாங்குறதுக்கு யார் காசு கொடுத்தா? இப்போ எல்லாம் ஸ்விக்கி எல்லாம் போட்டுறாங்க. அம்மா ஃபோன் எடுத்து ஸ்விக்கியில் போட்டுருப்பா. ஐ எம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். See, when your child is doing something, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ரியாக்டிங் டியூரிங் த மிஸ்டேக். டோன்ட் ரியாக்ட் டியூரிங் த மிஸ்டேக். அது அவங்களுக்கு லேர்னிங்கை கொடுக்காது. அவங்க விக்டிமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது எப்போ நடந்திருக்கு? நீங்க இருக்கும்போது நடந்திருக்கு. நீங்க அவுட் சைடர் தானே எப்படி இருந்தாலும். அந்த குழந்தைக்கு வந்து ஐயோ நான் இனிமே கோக் குடிக்க கூடாதுங்கிற லேர்னிங்கை விட
அப்பா என்னை இன்னொருத்தர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாருங்கிறது தான் அதிகமா போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்க வீட்டில் உங்க குழந்தைகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியர் கிரவுண்ட் ரூல்ஸா முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் அந்த கிரவுண்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறதையும் கன்வின்சிங்கா கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயத்திலேயே கோக் குடிக்க கூடாது, ஏன் குடிக்க கூடாது அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். அண்ட் குடிச்சா நான் என்ன பண்ணுவேன், நான் கீழே கொட்டுவேன் அப்படிங்கிறத நான் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் பார்த்தேன்னா நான் கீழே கொட்டிடுவேன். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, தெரியாம எதுவுமே கிடையாது. கோக் குடிச்சா நல்லது இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் குடிக்கிறாங்களே. சார் ஃப்ரான்டல் கார்டெக்ஸே டெவலப் ஆகல. எது பண்ணக்கூடாது எது பண்ணணுங்கிறது நான் சுவாரஸ்யமா ஒன்று சொல்லட்டுமா? பாய்ஸுக்கு 21 வயசுல ஃபுல்லா டெவலப் ஆகணும் ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதாவது இது பண்ணலாமா வேண்டாமா, இது பேசலாமா வேண்டாமா, இந்த ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்கலாமா, கடனுக்கு வேண்டாமா. ஆனா ஒரு 60-70 வயசு வரைக்கும் டெவலப்பே ஆகாம இருக்காங்க நிறைய இருக்காங்கல்ல. ஆமா, அப்போ மென்னுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் based on their lifestyle, their habits, அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே. யா, விமென்க்கு வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் because of the neural connections. Actually இது ஸ்ட்ராங்கா இருக்கும். Not because I am a woman I'm telling this. பயாலஜிக்கலியே அப்படிதான். அப்போ குழந்தைகளுக்கு 18 வயதுக்கு முன்னாடி இதை செய்யலாமா வேண்டாமா அது தப்புன்னு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கும், அதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யூ அண்டர்ஸ்டாண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பிஹேவியர். இல்ல அடல்ட்ஸ்க்கே அது இருக்கே. இது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரியுது, ஆனாலும் அதை சாப்பிடுறாங்கல்ல. குடிச்சா உடம்பு கெடுதேன்னு தெரியுது, ஆனாலும் பண்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப கிளியரா இருந்தா, அதுல பேரண்ட்ஸ் கன்சிஸ்டன்டா இருந்தா, அந்த குழந்தை அந்த கான்சிக்வன்ஸை கொடுக்கும் போது பேடா ஃபீல் பண்ணாது. நான் சொல்றேன் புரியுதா? set that expectation. இப்போ இந்த விஷயத்துல அவங்க அப்பா கொட்டினது தப்பா கரெக்டானா, if it was already communicated with the child, அது கரெக்ட். இல்ல அது அந்த நேரத்துல அந்த அப்பாவோட அப்படி ஒரு ரியாக்ஷன்னா அப்ப இல்ல, he has set that expectation. ஏன்னா he's a very close friend. ஸோ அதனால வந்துட்டு அவங்க கோக் குடிக்காத அதெல்லாம் எஜுகேட் பண்ணிருக்காங்க. சார் நான் திரும்ப சொல்றேன், திங்க் லைக் அ சைல்டு. குடிக்காதன்னு சொல்றது வேற, நான் கோக்க பார்த்தேன்னா எடுத்து கொட்டுவேன்னு சொல்றது வேற. அத சொன்னாரா? அது தெரியல. அப்படித்தான் டீனேஜ் பிரெயின், சைல்ட்ஹுட் அப்படித்தான் யோசிக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ டு த பாயிண்ட். இல்ல புதுசா ஒண்ணு பண்றாங்கன்னா யூஸ் இட் as an opportunity to teach the child. இதுமே இது பண்ணாத, இனிமே நீ இத பண்ணனா நெக்ஸ்ட் டைம் நான் இத பண்ணுவேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ வந்து ஒரு வின்னிங் மைண்ட் செட் ஒருத்தவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணணும், ஒரு கிட்ல இருந்தே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் as a parent? நம்பர் 1, அவங்களுக்குன்னு ஒரு லிவிங் டிசிப்ளின்னு சொல்லுவோம்ல, ஒரு ருட்டீன். அது எல்லா குழந்தைகளுக்குமே கண்டிப்பா தேவை. முன்னாடி காலத்துல ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பெருசா இது தேவைப்படல, ஆனா இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஹஸ் பிகம் வெரி கலர்ஃபுல், வெரி ஃபிளாஷி, வெரி நாய்ஸி, வெரி ஃபாஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி என்கேஜிங். தட் அதுக்குள்ள அவங்க அப்படியே ஊறிட்டு போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் டிவி பார்க்கலாம், இது படிக்கிற நேரம், இது விளையாடுற நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ருட்டீன் எல்லா குழந்தைக்கும் செட் பண்றது அவசியம். 1. 2வது, உங்க வீட்டில் குழந்தைகள் விளையாட பத்தலைன்னா வாழ்க்கையில வெற்றியையோ தோல்வியையோ அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது. தோல்வியை கிட்ட நெருங்கும் போதும் அவங்களுக்கு அது ஓவர்வெல்மிங்கா இருக்கும். வெற்றியையுமே அது கிட்ட நெருங்கவும் முடியாது, அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரியாது. இந்த மாதிரியான சைக்கோ சோஷியல் ஸ்கில்ஸ் விளையாடும் போதுதான் கிடைக்கும். சமீபத்துல நீங்க எவ்வளவு விளையாடி இருக்கீங்க, நான் எவ்வளவு விளையாடி இருக்கேன், நிறைய விளையாடி இருக்கோம், போதுமானால விளையாடி இருக்கோம். சண்டே ஆனாலே கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு ஓடுற ஆம்பளை பசங்க தான் எல்லார் வீட்லயுமே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகள் விளையாட பத்தல. அப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்வாங்க, இல்ல நான் என் பையனுக்கு நல்ல ஃபுட்பால் கிளாஸ் அனுப்பிடுறேன், இங்க அதுவுமே திரும்ப ஸ்ட்ரக்சர்டுங்க, விளையாட்டுல ஃப்ரீ பிளே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது. அப்படி உங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் எவ்வளவு விளையாடுறாங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டிவி பாக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் படிக்கணும், 1 மணி நேரம் விளையாடணும். இந்த பேலன்ஸ் இருந்தா தான் அவங்க நார்மலான சில்ட்ரனா வளருவாங்க. இல்லாட்டி எங்கேயும் ஒரு இடத்துல சார் திடீர்னு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறது, வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்லாம இருக்கிறது, கோல் செட் பண்ண முடியல,
இது எல்லாமே நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த வின்னிங்ல தான் பிரச்சனை வந்து நிக்குது. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து எக்ஸசிவாக ரொம்ப அவங்க ஆஸ்பிரேஷனலாக இருக்கிறாங்க. ஐம் சீயிங் அரவுண்ட் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் பயங்கர ஆஸ்பிரேஷனலாக அவங்கன்னா அவ்வளோ தேர் நாட் தட் சக்ஸஸ்ஃபுல். பட் அதை ஃபுல்லத்தையும் குழந்தைங்க கிட்ட பெருசாக நீ வரணும்னு திணிச்சு அவ்வளோ புஷ் பண்ணுறாங்க. அது கரெக்டா? இல்ல அது கரெக்டே கிடையாது. இல்லை நிறைய அப்பாக்கள் பண்றதையும் தாண்டி மதர்ஸ் ஆர் டூயிங் திஸ். அதாவது சொந்தக்காரங்க முன்னால நான் தலை நிமிர்ந்து வாழணும்னா என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறேன் பார், எப்படி மார்க் வாங்கிடுச்சு பார். தயவு செஞ்சு உங்களோட சக்சஸ் இஸ் நாட் தேர் லைஃப். டோன்ட் மேக் தேர் மார்க் ஷீட் உங்களோட லைஃபோட சர்டிஃபிகேட் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அந்த ப்ரெஷரை தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி போடாதீங்க. நிறைய பேருக்கு அந்த கம்பேரிசன் உண்டு. எப்படியாவது என் அவமானப்படுத்தினாங்கல்ல என் சொந்தக்காரங்களா, பையனை எப்படி வளர்த்தி காட்டுறேன் பார். அது நேச்சுரலா வரும். ஆனா அந்த ப்ரெஷரை தயவு செஞ்சு அந்த குழந்தைங்க மேல போடாதீங்க. அவங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதானே படிக்க முடியும். அவங்களுக்குன்னு எவ்வளவு வேலை பார்க்க முடியுதோ, அவங்களுக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்கோ அதை வச்சுதானே அவங்க வேலை பார்க்க முடியும். ஸோ உங்களோட ப்ரெஷரை தயவு செஞ்சு என்னைக்குமே போடாதீங்க. நோ, கம்பேரிசன் இஸ் நாட் வாட் யூ ஹேவ் டு டூ வித் சில்ட்ரன். ஒரு குழந்தைய வந்து நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி அவமானப்படுத்தி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்டிருங்க பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நோ, தி சைல்ட் only feel bad. வின்னிங் மைண்ட் செட்டுக்கு ஒன்று வந்து இப்போ விளையாடுறது, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ருட்டீன் கொடுக்கறது, வேற என்னென்னலாம் பண்ணணும்? See, ஒரு குழந்தைக்கு பீஸ் அட் ஹோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரபரன்னு ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கைய கொடுக்காதீங்க. உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் கீப் இட் டு யோர் செல்ஃப். பேரண்டிங் வந்து காம்படிஷன் கிடையாது. நான் நல்ல பேரண்டா, நீ நல்ல பேரண்டா. அப்பா வந்து ஒரு ரூல் போட்டா அதை அம்மா வந்து பிரேக் பண்றது. அம்மா ஒரு விஷயத்த சொன்னா அது அப்பா வந்து உங்க அம்மாக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் உலக அறிவு இருக்கு, நீ என் பேச்ச கேளுன்னு சொல்றது. இது என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுத்தும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் லேர்னிங். எதை நம்புறது, எது கரெக்ட், தான் பண்றது கரெக்டா தப்பா இதெல்லாம் தெரியாது. இதுல அப்பாவும் அம்மாவும் சில வீடுகள்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அப்பதான் தாத்தா வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. சி, ஐ திங்க் பேரண்டிங் வந்து அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டுகெதர் ஒன் என்டிட்டி. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன் என்டிட்டி. இல்ல உங்களுக்கு ஒரே என்டிட்டியா இருக்க முடியலையா, லீவ் த ஃபாதர் அண்ட் த மதர் டு பி த டிசைடிங் அத்தாரிட்டி வித் ரிகார்ட் டு த சைல்டு. நீங்க கொஞ்சம் அவங்கள குழந்தைய வளர்க்க விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். அது தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா செல்லம் வந்து கொடுக்கறது வந்து அந்த தாத்தா பாட்டியா தான் யூஸ். ஆனா உண்மையாவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அந்த 16-17 வயசுல என்கிட்ட கிளினிக்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாத்தா தான் வந்து உட்கார்ந்து அழுவார், நான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன், எனக்கு தெரியலங்க, எனக்கு இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியல, இந்த பிள்ளைக்கு நான் செல்லம் கொடுத்து ஐ ஃபீல் சாரி. ஆனா அதே தாத்தா அவங்க பையன் கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாங்க. அதே கரெக்ட். அது அந்த அவங்க ஒரு ஏஜ் வரும்போது ஆமா. see also நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் டெய்லிலாம் படிக்கவே மாட்டாமா என் பையன், இன்னைக்கு வந்து இவ்ளோ பெரிய கம்பெனில இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கான், எக்ஸாம்க்கு மட்டும் தான் படிப்பான், ஆனா அவன் பையனை டெய்லி படின்னு டார்ச்சர் பண்றான் இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியல தட் அந்த காலத்துல இருந்த என்டர்டெயின்மெண்ட்டும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் நிறைய தாத்தா பாட்டிக்கு பாசத்தை எப்படி காட்டுறது, கொண்டுட்டு போய் ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கறது. இது வந்து இது தயவு செஞ்சு இப்படி பாசத்தை காட்டாதீங்க. அதோட சேர்த்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறதுனால என்ன இடம் போற அப்படின்றவாங்க. ஆமா. சரி, அப்பா அம்மா வந்து ஒரு சர்டன் கிரவுண்ட் ரூல்ஸ் வீட்ல வச்சிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்றது ஈஸி, இல்லாட்டி அவங்களோட வேலை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா மாறிடும். சோ ஹேவிங் கிரவுண்ட் ரூல்ஸ் இன் ஹோம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன மாதிரின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு 5 டாப் கிரவுண்ட் ரூல்ஸ் தட் டெஃபினெட்லி எவ்ரி household should follow அப்படினா. See, குழந்தைக்கு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா தேவை. அப்பா வர்ற வரைக்கும் லேட்டா முழிச்சிட்டு இருக்குது நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். அப்பா கேன் ஸ்பெண்ட் டைம் இன் தி வீக்கெண்ட். இன்ஃபேக்ட் நான்லாம் யோசிச்சு பார்க்கும்போது when I was a kid மினிமம் 9-10 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். 7-8 மணிக்கு we go to bed. மார்னிங் ஒரு 5:30-6க்கு எந்திரிப்போம். எஸ், அது ரொம்ப தேவை. பாய்ஸுக்கு கேர்ள்ஸை விட தூக்கம் அதிகம் தேவை. கேர்ள்ஸுக்கு ஒரு 8 ஹவர்ஸ்னா பாய்ஸ்க்கு 9 ஹவர்ஸ் இருந்தா இன்னும் வெரி குட். அப்போ அந்த தூக்கத்தை கொடுக்காம நாங்க குழந்தையோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நாங்க வெளியில போறோம், நைட் டின்னருக்கு போறோம், இது என்னைக்காவது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, இதுவே ருட்டீனா இருந்தா இட்ஸ் நாட் ஓகே. ஸோ அந்த
தூங்குற டைம் First அப்படிங்கிறது priority. ஸ்லீப் Okay. அப்படிங்கிறது ஒன். செகண்ட் திங், see for some reason I do not believe in this excessive gentle parenting. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நான் நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்கேன். இந்த சோ கால்டு ஜென்டில் பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது. Okay. அந்த மாதிரி கேசஸ் என்கிட்ட டியூரிங் அடாலசன்ஸே நிறைய பேர் கவுன்சிலிங் வந்து அந்த குழந்தைக்கு கான்டக்ட் டிசார்டர் வரும். அந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களை வந்து மரியாதை இல்லாம பேசுற குழந்தைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 வயசுல அப்பாவை வந்து வாடா போடான்னு செல்லமா கூப்பிடுற ஒரு பெண் குழந்தை. அந்த அப்பாவுக்கு அந்த வயசுல ரொம்ப ஆசையா இருக்கும் பார்க்க. ஆனா அதே பெண் குழந்தை அந்த பொண்ணு 17 வயசுல எப்ப பார்த்தாலும் ரூம் பூட்டிட்டு இருக்கும் போது இந்த அப்பா உள்ள போகும்போது வெளியில போறியாடா அப்படின்னா அது வேற மாதிரி தான் ஹிட் ஆகும். அப்பா அம்மு செல்லோன்னு கொஞ்சம் தோணாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க உங்களோட டீனேஜ் குழந்தைகிட்ட என்ன டிசிப்ளினை எதிர்பார்க்கறீங்களோ தயவு செஞ்சு அதை சின்ன வயசுல இருந்தே பழக்கி கொண்டுட்டு வந்துருங்க. அதைத்தான் சொல்லுவோம் இல்லையா, 5இல் வளையாதது 50இல் வளையாது, 15லயே வளையாது. நாட் பாசிபிள். திடீர்னு எல்லாம் அப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்குங்க, திடீர்னு நீ வந்து இப்ப போய் வாடா போடா பண்ண முடியாது. இவ்வளவு வருஷம் ஒரு விஷயம் நான் இப்படித்தானே இருந்தேன், அப்ப நீங்க உங்களுக்கு எதுவும் தோணல, நான் வளர்ந்தோடனே உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. அப்படித்தான் அந்த டீனேஜ் குழந்தை எடுத்துக்கும். சோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மூணாவது, இந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன். எவ்ரிதிங் இஸ் நாட் ஓகே. வெஜிடபிளே சாப்பிட மாட்டான், ஜங்க் மட்டும் தான் சாப்பிடுவான். நோ, அதுவும் கிரவுண்ட் ரூல்ல கொண்டுட்டு வரணும். நம்ம வீட்டில் பேலன்ஸ் டயட் இருக்கணும்னா பேலன்ஸ் டயட் இருக்கணும். 4வது, தேவையில்லாம ஸ்கூலுக்கு லீவ் போடுறது. சில வீட்டுல வந்து அது இட்ஸ் ஓகே, ஒரு 10 நாள் போலன்னா 10 நாள் போல அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டுமே. வேற என்னங்க வேலை? கன்சிஸ்டன்சி டு டூ யுவர் ஒர்க் எவ்ரி டே ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஸ்கூல். நோ, ஸ்கூலுக்கே நீங்க ஒழுங்கா போக முடியல, நாளைக்கு வேலைக்கு ஒழுங்கா போக. ஐயோ, நிறைய இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து சொல்லும், 3 நாள் ஸ்கூல்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா, அதனால நான் போகல. எதுவுமே நடக்காட்டியும் போ, பரவாயில்ல, ஸ்கூல் தானே, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, கோ அண்ட் ஸ்லீப் தேர், இட்ஸ் ஓகே. இல்லாட்டி வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடும் அவங்களுக்கு. இஃப் ஹவுஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள், திஸ் இஸ் சோ அன்னெசரி. ஸோ இந்த தேவையில்லாம லீவ் போடுறது டெஃபினெட்லி அதுவும் கிரவுண்ட் ரூல்குள்ள கண்டிப்பா வரணும். அண்ட் தி 5th ஒன், தி ஸ்கிரீன் டைமை வந்து கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். ஸ்கிரீன் டைம்ல பெரிய ப்ராப்ளமா நான் என்ன பாக்குறேன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கோ, பார்க்கக்கூடாது ஃபோன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபோனை அப்பாவோ அம்மாவோ பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க எதை பார்க்குறோமோ அதை தான் கற்றுக்குறாங்க. நான் சொல்கிறத கேட்குறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேனோ தே லேர்ன் ஃப்ரம் மீ. பேரண்ட்ஸ் அதை எப்படி முதல்ல குறைக்கலாம் குழந்தைங்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி? இதுல மை ஒப்பீனியன் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா அப்பா பண்றது அப்படியே குழந்தை பார்த்து பண்ணுது அப்படின்னு. பெட்லேயே உட்காந்துட்டு டூம் ஸ்க்ரோலிங் ஆஃப்டர் 10 o'clock இந்த நைட் அது அம்மா அப்பாவுமே பண்ணக்கூடாது. அவங்க உடம்புக்குமே அது கெடுதல் தான். ஆனா ஆஃபீஸ் விட்டு வர்ற ஒரு இப்போ அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ லைட் தான் கெடுதல். இந்த கிளாஸ் போட்டுட்டு நீங்க பண்ணலாம், பரவாயில்லையா? எப்படிலாம் வருது பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்ணு தான் பாதிக்குது, உங்க மூளை உள்ள டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு 30 செகண்டுக்கு மேல யாருக்கும் அட்டென்ஷனே இருக்க மாட்டேங்குது. 30 செகண்டே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஏன் இவ்வளவு பூமரா இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் அலோவே பண்ண மாட்டீங்க? See, my problem is not screen time. My problem is what the screen time is replacing. It's replacing your sleep, your time with the family, your sex life. நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ணுது. அதுதான் என்னோட பிரச்சனை. அதெல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னா நீங்க வச்சுக்கோங்க உங்க ஸ்கிரீன் டைம். I don't have a problem. இப்ப இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா நைட்டு 10 மணிக்கு மேல நைட் நைட்டா போனை பாக்குறாங்கன்னா they tend to think நம்மளும் அது பண்ணலாம். நம்ம போய் ப்ரீச் பண்ண முடியாது. யூ பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் இல்லையா? அப்போ ஆஃபீஸ் விட்டு வர்ற ஒரு அப்பா, அவருக்கு கிடைக்கிறதே அந்த 1 hour தான். அந்த 1 hour அவர் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு குழந்தை வந்து என் அப்பா மட்டும் போன் பாக்குறாருன்னா டோன்ட் பெர்மிட் தட் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்பா இஸ் அப்பா, யூ ஆர் அ சைல்டு அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு பேரண்டோட வேலை. அந்த நேரத்துல அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, அப்பாவும் அவர் இப்படிதான் எப்பவுமே முடிஞ்சது. சோ அப்ப அந்த குழந்தைக்கு இது மாத்திக்கணும்ன்றது தோணாது. கண்டிப்பா ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது அந்த அப்பாவை விட அந்த குழந்தைய அதிகமா பாதிக்கும்ன்றது அந்த குழந்தைக்கு கண்டிப்பா புரியணும். சோ இவங்களுக்குன்னு ஒரு நான்
இத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம்னு சொல்றதை விட சார், ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டெல்லிங், ப்ளீஸ் புஷ் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் டைம் டு த லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த டே. டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிவியை பார்த்துட்டு அந்த பிள்ளை தூங்கினா எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் அட் ஆல். சில பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப் ப்ளூ லைட் வில் அஃபெக்ட் த ஸ்லீப் அண்ட் ஆல். ஒழுங்கான ஒரு டைமுக்கு தூங்கி பழகினா அது ஆக்சுவலி இந்த ருட்டீன் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் சே. ஆனால் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரிலாக்ஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் பார்க்குறேன் 1/2 மணி நேரம் பார்க்குறேன்னா that could become an addiction. நிறைய குழந்தைகள் அது பண்ணுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே யூனிஃபார்மை கூட மாத்தல, அம்மா ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுன்னு டிவி பார்க்கறது இல்லையா, தட் இஸ் நாட் ஓகே. ஏன் புஷ் டு த லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த டேனா அடிக்ஷனா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி when you are extremely tired. அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அட்டென்ஷனை நீங்க கொடுக்க மாட்டீங்க. அந்த சைல்டு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, விளையாட்டு எல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஒழுங்கா டின்னர் சாப்பிட்டிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த டே இஸ் தி ஈஸியஸ்ட். இப்போ வந்துட்டு நிறைய இந்த ஜென்சி கிட்ஸ், இது வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹூ ஆர் ஆண்டர்பிரினர்ஸ் ரன்னிங் கம்பெனிஸ், அவங்க கிட்ட எனக்கு வேலை வாங்குறதே அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க. லிட்ரலி நிறைய கம்பெனி வி இன்ட்ராக்ட் வித் லாட் ஆஃப் ஹச்ஆர்ஸ் அண்ட் வேரியஸ் கம்பெனிஸ். இந்த ஹச்ஆர்ஸ் யூனிஃபார்மாக சொல்கிற ஒரு விஷயம், வேலை அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோன்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இந்த ஒரு டிரான்சிஷன்? சார் ஐ திங்க் தேர் வெரி வெரி டிஸ்ட்ராக்டட். அண்ட் அவங்களுக்கு வந்து என் அப்பா எப்போவுமே சொல்கிற மாதிரி குவிக் மணி மோர் மணி. அண்ட் ஃபார் சம் ரீசன் அவங்க இதெல்லாம் நம்ம வயசாயிட்டனால பேசுகிறோமா? நோ, ஐ ஃபீல் நமக்கு இருந்த அந்த ஃபயர் வந்து இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு இல்லை. இப்ப நான் சொன்னேன்ல, இது இவ்வளோ படிச்சு நான் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் ஆனேனா, ஐயோ மேம் இவ்வளோ படிக்கணுமா, இல்ல மேம் 2 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது பண்ண முடியுமா? அதான் எல்லாமே உடனே வேணும். அந்த ஒரு விவேக் காமெடி வரும், நிறைய வியாதி சொல்லிட்டு ஒரே ஒரு பில் அதுலயே எல்லாம் சரியாயிரணும். ஆமா, அந்த மாதிரி எல்லாருமே அதுதான் சிங்கிள் பில் இஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் அவங்க அந்த மாதிரி சக்சஸ் அவங்களோட ஓன் ஜெனரேஷன்ல பாக்குறாங்க. There are people who are being extremely successful and earning money of their own age in social media ல. அப்ப அவங்க நினைக்கிறாங்க அவனால முடியும்னா ஏன் என்னால முடியாது. and நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எல்லாராலையும் நான் பண்ணிருக்கேன் பாரு, இதே ஜர்னியை நீயும் ஃபாலோ பண்ணு முடியும் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க, which is not doable for everyone. Yeah, it's just not doable at all. ஆனா உடனே பணக்காரன் ஆகணும், உடனே, ஆனா வேலை கம்மியா பார்க்கணும். கேட்டா ஸ்மார்ட் ஒர்க்னு வேற சொல்றாங்க. எனக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க்ன்ற வார்த்தையை ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு அது ஒர்க்கை கம்மியா கொஞ்ச நேரம் பண்றதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, மீதி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லிட்டு I feel work-life balance is you being able to do your own work, you being able to take care of your own life. Yes. People think balancing family and balancing work is work-life balance. First, நீங்க யூஆர் அன் இண்டிவிஜுவல். நோ, உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வேணும், உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், உங்களுக்குன்னு ஃபேமிலி வேணும், இதெல்லாமும் வேணும்ல. அப்போ இதையும் உங்களோட ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்றது தான் முக்கியம். சில பேர் வந்து 17 hours ஒர்க் பண்றாங்க, 18 hours ஒர்க் பண்றாங்க. யூ டூ இட் வித் பேஷன், இட் வில் நாட் காஸ்ட் ஸ்ட்ரெஸ். இல்ல நான் அவ்வளோலாம் எனக்கு பேஷன்லாம் இல்லை, என்னை பண்ண சொல்றாங்க நான் பண்றேன்னா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரத்தான். பிடிக்காத வேலையை 1 மணி நேரம் பண்ணாலும் 1 மணி நேரம் பண்ணாலும், பிடிச்ச வேலையை 20 மணி நேரம் பண்ணாலும் யூ என்ஜாய் அண்ட் எஸ் டெஃபினெட்லி டெஃபினெட்லி. கோல்டன் வேர்ட்ஸ் ஆமா, பதிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் from Sharanya. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஜெனரேஷன் Z அவங்க வந்து they have misunderstood feminism, they have misunderstood body shaming, they have misunderstood bullying, they have misunderstood depression, misunderstood stress. இது எல்லாத்தையுமே அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். இன்டர்நெட் சார், நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா, இட்ஸ் த இன்டர்நெட். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசாம சாட் ஜிபிடில மட்டும் கேட்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு 15 years back when I started practicing after my MSc psychology, even before my doctorate, we can start clinical practice with the guide. அப்ப வந்து நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டினா என்ன, டிப்ரெஷன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆனிச்சு. இன்னைக்கு இட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். அவங்கள அன்லேர்ன் பண்ண வச்சு ரீலேர்ன் பண்ண வைக்கிறது தான் எனக்கு இன்னும் பெரிய வேலை. கிளினிக்ல வராங்க சார் பேஷண்ட் வந்து உட்காந்துட்டு, I have ADHD. Can you give me cognitive behavior therapy for ADHD?
யாரும் நான் இப்ப இந்த ரூம்ல இருந்த ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு எனக்கு ஐ திங்க் ஐ ஹேவ் இது ஐ திங்க் இட்ஸ் வெரி மிஸ்அண்டர்ஸ்டுட். ஓசிடி, ஏடிஹெச்டி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேஷனா ஆயிடுச்சு இல்ல. அண்ட் நான் ரீசெண்டா சவுத் கொரியா போயிருந்தப்போ அங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிற நிறைய குழந்தைகளை நான் மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்மள யூடியூப் பாக்குறோம்ல சார், அவங்க எல்லாருமே யூடியூப் வீடியோவை 2x ஸ்பீட்ல மட்டும் தான் பாக்குறாங்க. The entire class, grade 11 and 12 in South Korean school 2xல மட்டும்தான் பாக்குறாங்க. அப்போ டீச்சர் பேசுறத அவங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்கல. டீச்சர் பேசுறத அவங்களுக்கு எப்படி கேட்கும்? இப்படிதான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க, டீச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அனுப்ப சொல்றாங்க. யூடியூப்ல அனுப்பதான் அதையும் 2x ஸ்பீட்ல பாக்குறாங்க. 2x ஸ்பீட்ல உங்களால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும், உங்களால மெமரைஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ அது ஒரு பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு சோஷியல் ஐசோலேஷன் ஒரு ப்ராப்ளம் வருது. யாருக்கிட்டுமே பெருசா பேச பிடிக்கல, எனக்கு தனியாவே இருக்க பிடிக்குது. அந்த சோஷியல் ஐசோலேஷனை அவங்க இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அவங்களோட பேக்ல இன்ட்ரோவர்ட்னு போட்டு எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரோவர்ட்டா. உங்களுக்கு யாருமா இன்ட்ரோவர்ட்னு நீங்க சொன்னதுன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு டாக் டு பீப்புள். You're not able to talk to people because of your social because of your poor lifestyle. It's not because your personality is like this. So and the government does nothing about it. They're just not able to do anything about it. என்னோட என் பிள்ளைங்க ஒரு 36 பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு சூப்பரான குவிஸ் காம்படிஷன் நடத்தணும். சரி, குவிஸ் எல்லாம் எப்படி கை தூக்கி பதில் சொல்றது தானே. அங்க எப்படி தெரியுமா இருந்தது, ஒரு ஸ்கிரீன்ல 35 + 35 70 பலூன்ஸ் இருந்தது. அங்க கேள்வி வர வர இவங்க டேப்ல பதில் சொல்லும்போது பலூன் மேல போகும். எனக்கே அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்தது. இந்தியன் சில்ட்ரன்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டடா அதை பண்ணினாங்க. ஆனா இந்த கொரியன் சில்ட்ரன் அதையும் இப்படிதான் பண்ணாங்க. சோ அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து, ஐயோ உங்க பிள்ளைங்க எல்லாம் தங்கம், காலடி மண் எடுத்து சுத்தி போடணும் என் பிள்ளைகளுக்குன்ற மாதிரிதான் உண்மையாவே எனக்கு இருந்தது. ஆனா அவங்களோட புவர் லைஃப் ஸ்டைல்னால அவங்களுக்கு வரக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிஷியன்சிய அவங்க வந்து ஏடிஹெச்டின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஓசிடி ஒரு விஷயம் கிளீனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கிளென்லினஸ், நீட்னஸ். அது ஓசிடி கிடையாது. ஓசிடிங்கிறது ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம். அத வந்து பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னு நினைக்கிறேன். அண்ட் டிப்ரெஷன் உண்மையா இருக்கிறவன்லாம் எவனும் ஹெல்ப்புக்கு வர மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின். ஜிம்ல நான் வந்து இந்த வெயிட்டை வந்து யாரோ யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு 10 kg வந்து ஒரு 7 kg பக்கத்துல இருக்கும். நான் அதை எடுத்து அந்த பக்கம் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுவேன் நிறைய நேரம். எனக்கு ஓசிடி இருக்குது. No. See, that is obsession to neatness. Compulsiveness to place. இதுல இந்த கிரேட் இருக்குல்ல, ஓசிடியோட லெவல் 1 கிரேட் அந்த மாதிரி எதுவும் சார்? அதாவது obsession ஒன்னு இருக்கு, கம்பல்சிவ் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு, ஒப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஒப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஓசிடின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் வந்து வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அப்பாக்கு ஓசிடிமா, அவரை ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போ, சும்மா என் கபடை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்ற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் psychology has become a very fancy field. So it was not so fancy earlier when I started. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள போறியான்னு திட்டினவங்க அதிகம். இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எனக்கும் இருக்காங்கன்னா, that's because people think it's very fancy to talk about depression, anxiety, stress, OCD, ADHD, but it's not so fancy. Please இதெல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். உங்க லைஃப் நார்மலா லிவ் பண்ணுங்க. இதெல்லாம் நார்மல். இது எப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அப்நார்மல் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு இது ஒரு பிரச்சனை. ஆனா உங்களுக்கு மட்டும் அது தோணிட்டே இருக்குன்னா, no, it's a small issue. Just see a psychologist and clarify it. Don't go on Google or ChatGPT and search for your symptoms. அது வந்து ரீசெண்டா AI சமிட்ல ChatGPT ஓட ஹெட் என்ன சொன்னாரு, அவர்கிட்ட வாட் ChatGPT cannot doன்னு கேட்டாங்க. அதாவது அவரோட லிமிடேஷன் ஆஃப் their system கேக்குறாங்க. He said it cannot work for mental health. It cannot. So safest profession உங்க profession தான் நினைக்கிறேன். AI cannot replace. Definitely. Okay. வீட்ல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனா வந்து அவங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க, பிசிக்கலி அவைலபிளா இருக்கிறாங்க, ஆனா மென்டலி அன்அவைலபிளா இருக்கிறாங்க. இது வந்து அந்த சைல்ட லாங்கர் ரன் எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, எப்படி அஃபெக்ட் பண்ணுது?
சார் இமோஷனலி அவைலபிள் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற ஒரு அம்மா, அவங்க இருக்கிறனால இந்த குழந்தை வாழ்க்கையில எதுவுமே தப்பே நடக்காது, இந்த அம்மா எப்பவுமே வீட்லயே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இமோஷனலி அவைலபிளா இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க அம்மாட்டையோ எங்க அப்பாட்டையோ சொன்னா எனக்கு தீர்வு கிடைக்கும், எனக்கு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணணும். அதுக்கான டைமை கொடுக்கணும். எஸ்பெஷலி இமீடியட்லி ஆஃப்டர் கம்மிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல், ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தை திரும்ப வந்தப்புறம் ஒரு காலியான வீடு கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருந்துச்சுன்னா இமோஷனல் அவைலபிலிட்டி அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டியாமோ, சாப்பிட்டியா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு கேளுங்க, பரவாயில்ல, மீதியே நீங்க வீட்டுக்கு வந்து கேட்டுக்கோங்க. ஆனா அந்த ஸ்கூல் விட்டு வந்த உடனே இருக்க வேண்டிய அந்த அவைலபிலிட்டி இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அந்த குழந்தை எது வந்து சொன்னாலும் அந்த குழந்தைய விக்டிமைஸ் பண்ணி திட்டுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. சில கிராமங்கள்ல எல்லாம் நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன தேடி வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஸ்டாக்கர் இருக்கா மேம், எனக்கு பயமா இருக்கு, அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்மு நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லுடா அப்படின்னா, இல்ல எங்க அம்மாட்ட சொன்னா என்ன படிப்புல இருந்து நிறுத்திடுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து சொல்லும் போது நீங்க தண்டனையை யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்க. அப்ப அந்த குழந்தை நாளைக்கு பின்ன இன்னும் பெரிய தவறுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்லவே சொல்லாது. இன்னைக்கு அத்தனை அபியூஸ் கேசஸ் ஏன் அதிகரிச்சிருக்கு? ஏன்னா அந்த குழந்தைக்கு தைரியமா கன்வின்சிங்கா வந்து சொல்றதுக்கான இடம் இல்லவே இல்லை. பட் இது இந்த பேரண்ட்ஸ்க்கே தெரியல. இந்த பேரண்டிங்ல தான் பிரச்சனை. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு இந்த பேரண்ட்ஸ்க்கே தெரியல. இதை எப்படி மாத்துறது சார்? அது ஏன்னா அவங்களோட அப்பா அம்மாவும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. பெருசா சில பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், செக்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் வீட்டுல வந்து நார்மலே கிடையாது. அதெல்லாம் எங்க அப்பா அம்மாட்ட நான் பேசியிருக்கேன்னா நான் பேசுறதே கிடையாது. ஆனா என் பொண்ணு கிட்ட நான் பேசியிருக்கேன்னா நான் பேசியிருக்கேன். கான்சியஸா ஐ மேட் தட் டெசிஷன். அந்தந்த ஏஜுக்கு அப்ரோப்ரியேட்டான விஷயங்களை அந்தந்த ஏஜ்ல நான் பேசியிருக்கேன். அப்பதான் அந்த பிள்ளை என்கிட்ட வந்து பேசும். ஒரு சில விஷயங்களை இல்லாட்டி இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள்லாம் பேச முடியாது சார், வராது அந்த மாதிரி எல்லாம். நம்ம as a கல்ச்சராவே இது ஒரு டபுவாவே பாக்குறோம். வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு இதுல ரொம்ப வைரலா போச்சு, அந்த கிளிப் பாத்தீங்களான்னு தெரியல. நம்ம இந்தியால ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டபு, பட் வி ஹேவ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் இல்லையா? ஸோ இது இவ்வளோ இதை பற்றிலாம் பேசாமல் இருந்து என்னையா நீங்கள் சாதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பற்றி பேச வைக்கிறதுக்கு நீங்கள் அஸ் கவர்மெண்ட் பாடியிலலாம் இருந்திருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்களா? சரி, இப்போ ஸ்கூல்ஸில் menstrual hygiene classes கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பாய்ஸுக்கும் சேர்த்துருக்கு. அந்த 10, 11, 12 வயசு ஆகும் போது they say that your class girls can go through this. So இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு ஆக்டிவிட்டி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா please be understanding, don't laugh over it. இது ஒரு நேச்சுரலான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த மாதிரி you can care for your own classmate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீசெண்டாக போன ஒரு ஸ்கூல்ல வந்து எனக்கு இதை பத்தி நாங்க பேசும்போது ஒரு கேர்ள் எந்திரிச்சு சொல்லிச்சு, my class boys are very sweet ma'am. அந்த பொண்ணு வந்து 8th grade. ஓகே, when she first time age attend பண்ணும்போது இந்த பையன் பார்த்துட்டான், ஏதோ ஒரு கரை இருக்கு, there is something that everybody will talk fishy about. Then he says, நீ ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போறியா, நான் பேக் வச்சு உன்னை மறைச்சிட்டே கூட்டிட்டு வரேன்னு. ரொம்ப ஸ்வீட். இதை நான் உண்மையாவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். எத்தனை கேர்ள்ஸ், இட்ஸ் a co-ed school, கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு பையன் முன் வந்து when he is able to take care of his own classmate, he'll grow up to be a very good citizen. Very very empathetic with his own staff, with his wife, with girlfriend, எல்லாரையும் நல்லா நடத்தக்கூடிய ஒரு பையனா வளருவான் இல்லையா? This comes with education. இதுதான் உண்மையான இன்க்ளூசிவ்னஸ். நாட் ஜஸ்ட் mentally challenged, physically challenged childrenோட சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல ஸ்கூலிங். when you are with the other gender, அவங்களையும் சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். I think that's very important. இத ஸ்கூல்ஸ் வந்து இப்ப நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆனா வீட்ல நம்ம பண்றோமான்னு கேட்டோம்னா கிடையாது. ஒரு ஆண் குழந்தைக்கு தன் உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி பேசுறதுக்கு இடமே இல்ல. கேர்ள்ஸ் ஆர் very smart that way. குரூப்பா குசுன்னு பேசிக்கோங்க, they know. பட் பாய்ஸ் அவ்வளவு ஈஸியா அவங்களுக்குள்ளே கூட பேசிக்க மாட்டாங்க.
இப்ப பேசிக்கிறாங்களா? நீங்க விமென்றதுனால Surprising. தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன். What are you telling? Really? ஆமா, பாய்ஸ் அதெல்லாம் பேசிக்குவாங்க. இப்ப பேசுறாங்களா? பேசுவாங்க மேம். எப்பவுமே பேசுன மாதிரி தான் நான் No, நினைக்கிறேன். no, no. See, I understand. நீங்க சொல்றது when ஒரு particular ஏஜுக்கு மேல. Okay. But when the curiosity begins, Okay, when they were doubts much younger. வரும்போது, Okay. much younger. I think now things are different with all the social media content. நிறைய பார்த்து எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இன்னும் பேசிக்கிறாங்கன்ற மாதிரி, that's my opinion. But என்கிட்ட சார், I have to tell this here. என்கிட்ட நிறைய பாய்ஸ் come to me for counseling because they are body shamed by their friends, telling you're not grown enough, you're too small, you're not Okay. man enough. Okay. You understand? Yes. என்னோட they call me small reproductive organ ன்னு என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன புல்லி பண்றாங்கன்னு சொல்ற ரொம்ப யங் சில்ட்ரன். நான் இதை தான் சொல்றேன், அவங்க வந்து கேர்ள்ஸ் பேசிக்கிறதுக்கும் பாய்ஸ் பேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்லட்டுமா? இது ரொம்ப ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஆனா பாய்ஸ்ல வந்து இது ஒரு ப்ரைடு. எஸ் or no? அப்ப அந்த ப்ரைடுக்குள்ள என்டர் பண்ணாத பாய்ஸ்க்கு அது ஒரு புல்லிங். But sometimes I feel it means nothing. அவங்களுக்கு பசங்க வந்து ஒரு சார் உங்க ஒரு ஏஜுக்கு funny-ஆ- சொல்லுங்க, சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, அது அவங்களுக்கு தெரியல. தெரியல. they think it's a big thing, Mm. it's a big deal. அது ஒரு ஏஜுக்கு மேல they understand it's not a great deal. Yeah. ஆனா அந்த adolescent ஏஜுக்கு Yes. it's a great deal. Okay. இல்லையா? அப்போ இந்த டவுட்ஸ் Okay. அவங்க எங்க போய் கேக்குறாங்க? அவங்க Okay. அப்பா கிட்ட கேக்குறாங்களா? Oh, இல்ல. கேட்க முடியாது. இன்டர்நெட்ல போய் கேட்பாங்க. Oh. இன்டர்நெட் அவங்களுக்கு எப்பவுமே ராங் அட்வைஸ், ராங் Absolutely. கண்டென்ட் தான் கொடுக்கும். சர்ச் ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் பொறுத்து இவன் என்ன பிளான் correct-ஆ. பண்றான் எல்லாத்தையும் Correct-ஆ. பொறுத்து இருக்கு. Do you understand? Yeah. நான் வந்து ரொம்ப நாளா எந்த இன்டர்வியூலும் சொல்லாத ஒரு விஷயம், ஐ வாண்ட் டு ஷேர் இட் ஹியர். இன்டர்நெட் புதுசா வந்த டைம், நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது, when I was 14, barbie.comனு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போனா பார்பி டாலுக்கு ட்ரெஸ் போட்டு போட்டு அழகு பார்க்கலாம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அப்போ உண்மையான ட்ரெஸ் வேணுமா இருந்தா, உண்மையான ஃபேஷன் பத்தி தெரியணுமா இருந்தா girls.comனு ஒன்று இருக்கணும்ல. அப்ப அதுக்குள்ள போனா நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஷன், டிஃப்ரெண்ட் இப்போ இந்த முடி எப்படி இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து www.girls.com, எங்க வீட்டுல பெரிய அண்டா மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் அப்படியே ஹால்ல இருக்கும். ஓப்பன் பண்ணா கம்ப்ளீட்லி inappropriate content for my 14 இயர்ஸ்க்கு. ஐ வாஸ் ஷாக்ட். ஐயோ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஹிஸ்டரியில போய் என்னத்தையோ ஒன்னு எடுத்து பார்த்து, இதை யாரு பார்த்தது, நான் சும்மாவே இருந்துட்டேன் சைலண்டா. என் தம்பி தான் மாட்டினான் நல்லா, பிகாஸ் அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல நான் இதை பார்த்துருப்பேன்னு. என் தம்பி நல்லா மாட்டினா, எனக்கு அதை அழிக்கிறதுக்கும் தெரியல. See, so many years back இது எனக்கு நடந்துச்சுன்னா, இன்னைக்கு நிறைய சில்ட்ரன் இதன்னு தேடி போகல சார் இன்டர்நெட்ல. அவங்க வேற என்னத்தையும் ஒரு கியூரியாசிட்டியில ஒரு விஷயத்த தேடி போறாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபுல் கான்டென்ட் வந்த உடனே, எங்க வீட்டுல கம்ப்யூட்டர் ஹால்ல இருந்துச்சு, நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா உண்மையாவே அது ரூம்குள்ள இருந்ததுன்னா எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா வந்திருக்கும், டு கண்டினியூ டு see that. அந்த ஏஜ் அந்த மாதிரி இல்லையா? அப்போ இன்னைக்கு அவங்க கையில டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸ் அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் நாட் தட் தே ஆர் வாண்டிங் அண்ட் கோயிங் அண்ட் சீயிங் இட். இன்டர்நெட் அவங்களுக்கு அதை கொடுக்குது, அவங்க அதை பாக்குறாங்க. இப்போ அம்மா நான் இதை ஓபன் பண்ணும்போது இப்படி ஒன்று வந்துச்சுமான்னு சொல்றதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் வேணும்ல பேரண்ட்ஸ் கிட்ட. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா you cannot open. அதோட போச்சு, ஆல்ரெடி போனை கொடுக்க மாட்டாங்க. இதை வேற நான் போய் சொன்னேன்னா அவ்வளவுதான், போனை பிடுங்கி வச்சிருவாங்க, நம்ம சைலண்டா இருந்துருவோம் நினைக்கிற சில்ட்ரன் 90%. எனக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து ஃபோக்கஸ். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒருத்தரை என்ன பண்ணாலும் கீழே இறக்க முடியாது. இந்த ஃபோக்கஸை எப்படி டெவலப் பண்ணலாம்? ஐ திங்க் இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். இல்லை, சம் பீப்புள் ஆர் டிஸ்ட்ராக்டட் சார். இந்த அட்டென்ஷன்லேயே நாங்கள் பல வகை சொல்லுவோம் சைக்காலஜியில். இப்போ சில பேர் வந்து, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துப்போமே, ஃபோக்கஸ்டாக மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அமைதியான ஒரு சூழல் வேணும். சில பேருக்கு பாட்டு கேட்டால் தான் மேத்ஸ் பண்ண வரும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வரும். சில பேருக்கு ப்ரெஷர் இருக்கணும், லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இருந்தால் தான் அவங்களால அந்த விஷயத்த பண்ணவே முடியும், இல்லாட்டி அவங்களால அது பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி. அப்போ உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்னங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு காலையில் வேலை பார்த்தா முடியுதா, ராத்திரி வேலை பார்த்தா முடியுதா? நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் சார், ஐ எம் a 3 AM பர்சன். எனக்கு காலையில் 3 மணிக்கு மை டே ஸ்டார்ட்ஸ்.
நிறைய பேர் அப்பதான் தூங்குறாங்க. தூங்குறாங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டு மேம் நாங்களும் இனிமே இதை ஃபாலோ பண்ண போறோம்னா எல்லாருக்கும் அது வராது, ஒர்க் அவுட் ஆகாது. என்னால நைட் 9 மணிக்கு மேல வேலையே பார்க்க முடியாது, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து படிக்கவே முடியாது. அப்போ நமக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு இந்த இந்த அட்டென்ஷன் வரும், எத்தனை மணிக்கு படிச்சா, என்ன பண்ணிட்டு படிச்சா, எந்த ரூம்ல உட்காந்து, இப்போ ஒரே இடத்துல உட்காந்து படிக்கும்போது வருதா, நடந்துகிட்டே படிக்கும்போது வருதா, அப்ப அப்படிங்கறது நமக்கு புரியணும் இல்லையா? அத தன்னை அறிதல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப், வாட் யூ வாண்ட், ஹவு யூ வில் ஸ்டடி, ஹவு யூ வில் ஒர்க். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா ஆட்டம் அந்த மாதிரி எல்லாரும் பண்றதை நம்மளும் போய் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வருதோ நீங்க அதை பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும். இல்ல நான் என்ன பண்ணாலுமே நான் ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கேன்னா, வாட் இஸ் த டிஸ்ட்ராக்ஷன்? இஸ் இட் யுவர் ஃபோன், ஆர் இஸ் இட் யுவர் புவர் லைஃப் ஸ்டைல், இஸ் இட் யுவர் என்டர்டெயின்மெண்ட், இஸ் இட் யுவர் ரிலேஷன்ஷிப்? சி கேர்ள்ஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அழகா படிச்சிருவாங்க. பாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அது எதனால அப்படி? நியூரல் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, தே ஆர் வயர்ட் லைக் தட். ஆமா, ஒவ்வொரு தடவையும் அந்த மார்க்ஸ் பாக்கும்போது கேர்ள்ஸ் வந்துட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு பாஸ் அண்ட் டாப்பர்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ், பசங்க வந்துட்டு கம்மியா தான் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏன் ஒய் அப்படிங்கிறது. என்கிட்ட ஒரு பொண்ணு கவுன்சிலிங்க்கு வந்துச்சு, ஒரு டீனேஜ் பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுச்சு, நாங்க வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி மேம் 2 hours ஃபோன் பேசுவோம் மேம், எக்ஸாம் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு என்னால படிச்சு நான் மார்க் வாங்குறேன் மேம், ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் படிக்கவே மாட்டேங்கிறா மேம். படிக்க முடியாது, 2 மணி நேரம் ஃபோன் பேசிட்டு வச்சா இவன் அந்த பிள்ளையே தான் நிறைய நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன பேசணும் எப்படி பேசணும், திரும்ப அதுக்குள்ள அந்த மைண்ட் இங்க இருந்து இங்க ஸ்விட்ச் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஃபார் பாய்ஸ் இல்லையா? அப்போ நம்மள என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஃபோக்கஸ் இருக்க விடாம என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஃபார் சம் சில்ட்ரன் இட் இஸ் த ப்ராப்ளம் அட் ஹோம், அது அவங்கள ஃபோக்கஸ் பண்ண விடாது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ண விடாது, லேக் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபோக்கஸ் பண்ண விடாது. ஸோ என்ன உங்களை ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டேங்குது, அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா சரியாயிடும். சிம்பிள். ஃபினான்ஸ்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன ஃபினான்ஸ் ரிலேட்டட் சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிருக்கிறீங்களா? சார், ஐம் அ சைல்ட் சைக்காலஜிஸ்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் யுவர் ஃபினான்சஸ் வெல், அது நீங்க சின்ன வயசுல இருந்தே பழகலைன்னு அர்த்தம். பாக்கெட் மணின்னு ஒன்று கொடுத்து பழகணும். குழந்தைகளுக்கு மஸ்ட், கண்டிப்பா பாக்கெட் மணி கொடுக்கணும். அந்த பாக்கெட் மணிக்கு மாச கடைசியில அவங்க கணக்கு கொண்டாந்து கொடுக்கணும் பில்லோட. இது ஒரு பழக்கமா இல்லையா? இது வரணுமா இல்லையா? திடீர்னு நீங்க 21 வயசுல எல்லாம் அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வர முடியாது. அப்போ நான் வந்து என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் இவ்வளவு செலவு பண்றேன், இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன், ஒரு விஷயத்த ஆசைப்படும் போது ஒரு 2 மாச காசு சேர்த்து வாங்குறேன், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வரணும். திடீர்னு பெரிய வயசுல வராது. இன்னைக்கு ஃபினான்சஸை தப்பா ஹேண்டில் பண்ணி கடன் வாங்கி கடன்ல மூழ்கி போயிருக்கிற நிறைய ஆண்கள் சின்ன வயசுல ஒழுங்கா பாக்கெட் மணியை ஹேண்டில் பண்ணாதவங்க. ஆர் அப்படி ஒரு விஷயத்துக்கு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் கேட்கறதுல நான் வாங்கி கொடுப்பேன். அப்ப எப்படிங்க அந்த குழந்தை கத்துக்கும்? நீங்களே வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு இந்த பொருளோட மதிப்பே தெரியாது. அது அந்த காசை கையில ஹேண்டில் பண்ணி ஆசைப்பட்டு காசு சேர்த்து வாங்கினா தானே அந்த பொருளோட மதிப்பு தெரியும். ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன் பிக் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் தட் பீப்புள் மேக். ரெண்டாவது, உண்மையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை குழந்தைகள்கிட்ட வெளியில காட்டுறது கிடையாது. ஒரு வெரி ஃபேக் ரிச் லைஃப்பை மட்டும், நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அவுட் ஆஃப் த வே போய் குழந்தைகள்கிட்ட காட்டுறது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். உங்களுக்கு வந்து ஃபாரின் டூர்லாம் கூட்டிட்டு போறது உங்க பட்ஜெட்ல இல்லை, பெங்களூருக்கு எங்களால கூட்டிட்டு போக முடியுதுன்னா அங்க கூட்டிட்டு போங்க போதும். your children have to learn to appreciate that also. எல்லாரும் ஃபாரின் டூர் போறாங்கன்னா உங்களால எவ்வளவு முடியுதோ அதுதானே நீங்க பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு கடன் வாங்கி குழந்தைகள்கிட்ட உண்மையான விஷயங்களை சொல்லாம ஒரு ஃபேக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்புறமா கவுன்சிலிங்ல என்கிட்ட மட்டும் வந்து சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேம், அவ வந்து இந்த ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, இந்த ஸ்போர்ட் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட், அந்த ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்றோம், அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சொன்னா தானே எங்க புரியும், சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி புரியும் உங்களோட கஷ்டம்? நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு மட்டும் நீங்க காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களால சில விஷயம் முடியலன்னா ஐ காண்ட் அஃபோர்ட் இட்னு சொல்றதுல என்ன அவமானம் எனக்கு புரியல. டெல் இட், இட்ஸ் ஓகே. யுவர் சில்ட்ரன் ஆர் வெரி ஃபர்கிவிங் சார். நீங்க சொல்லி பாருங்களேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங்ல இந்த
ப்ரெசன்டேஷன் நிறைய சொதப்பிட்டேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க போய் உங்க சொல்லி பாருங்க உங்க குழந்தைகிட்ட. இட்ஸ் ஓகே பா, யூ ட்ரை அண்ட் டூ இட். they will be very supportive. இதையே அந்த குழந்தை வந்து சொல்லட்டுமே. மோஸ்ட் பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், இதுதான் நான் ஒழுங்காவே படிக்கல, அப்பவே சொன்னேன், நீ டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. Do you understand? Yes. They're very forgiving, so it's okay to share with them your real financial situation. Okay, I think I like the first insight. அவங்க கிட்ட அந்த பாக்கெட் மணி கொடுத்து ஹேண்டில் பண்ண விடுறது வந்து that's a great idea. ஆமா. ஆனா அந்த பாக்கெட் மணிக்குள்ள அவங்களோட க்ளோத்ஸ், அவங்களோட ஷூஸ், அவங்களோட புக்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு அவங்க வாங்கி கொடுக்குற கிஃப்ட், அவங்களோட ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க. பாக்கெட் மணின்னு ஒன்று கேன்டீனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க H&Mல போய் பண்ற ஷாப்பிங்க்கு அந்த குழந்தைக்கு அளவே தெரியலன்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கு மதிப்பு இல்லாம இருக்கும். சைக்காலஜில என்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு? இன் மை ஃபீல்ட், நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சிங்கன்னா யூ வில் பி அ சைக்காலஜிஸ்ட் வித் எனி ஸ்பெஷலைசேஷன் உங்களோட டைட்டிலை பொறுத்து. சில பேர் வந்து எம்எஸ்சி மட்டும் முடிச்சுட்டு இஃப் தேவ் டன் கிளினிக்கல் சைக்காலஜி அவங்களுக்கு பேர் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவங்களுக்கு RCI லைசன்ஸ் கிடைக்கும், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட லைசன்ஸ். அண்ட் அது வந்து கவுன்சிலர்ஸுக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலர்ஸ்க்கு RCIயோட லைசன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. அது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ் வேணும். அப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கும் கவுன்சிலருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிளினிக்ல உட்கார்ந்தாலே உங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னா கிடையாது. டூல்ஸ் இருக்கு சார், சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டூல்ஸ் நிறைய இருக்கு எங்க ஃபீல்டுல. IQ டெஸ்ட் பண்றதுக்கு, ADHD டெஸ்ட் பண்ண, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல எவ்வளவு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டூல்ஸை யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங், லைசன்ஸ், இந்த டூல்ஸ்ல வந்து டெஸ்ட் நடத்தி பேஷண்ட்க்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அண்ட் அது வந்து ரொம்ப ஃபியூ காலேஜஸ்ல தான் இருக்குங்க. அண்ட் அதுக்கு RCI ரெகக்னிஷன் இருக்கு, RCI லைசன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வெறும் MSc முடிச்சீங்கன்னா யூ ஆர் கவுன்சிலர்ஸ், யூ கேன் டூ கவுன்சிலிங். நீங்க ஒரு கிளினிக்கல் செட்டப்ல கவுன்சிலிங் தைரியமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா கவுன்சிலிங் இஸ் அ ஸ்கில். ஒருத்தவங்க அவங்க பிரச்சனைய வந்து சொல்லும் போது அதுக்கான தீர்வை உங்களுக்கு கொடுக்க தெரியணும். அண்ட் இது தவிர தெரபிஸ்ட் இருக்காங்க, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, டாக் தெரப்பி, பிளே தெரப்பி, டயலெக்டிக் பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பியில வந்து ஆர்ட் தெரப்பி, இதுல ட்ரெயின் ஆனவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு தெரப்பி மூலியமா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தே ஆர் தெரபிஸ்ட். ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் வி ஆல்சோ ஹேவ் ட்ரைனிங் இன் தெரப்பீஸ். ஓகேவா? இப்போ சில பேர் வந்து வெறும் பிஎஸ்சி சைக்காலஜி மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலான இடங்கள்ல MSc வரைக்குமாவது படிக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு. சில பேர் இருக்காங்க வித் கிரேட் கவுன்சிலிங் ஸ்கில்ஸ், ஆனா நாங்க MBA தான் படிச்சிருக்கோம், MBA வச்சுட்டு நான் எப்படி கவுன்சிலரா ஆகுறது அப்படின்னா, நீங்க MBA முடிச்சுட்டு அட்வான்ஸ் டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணீங்கன்னா தென் யூ கேன் பிகம் அ கவுன்சிலர். ஏன்னா கவுன்சிலிங் இஸ் அ ஸ்கில். அது அவங்களோட ஆர்கனைசேஷன்ல அவங்க ஒரு ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்டா கவுன்சிலரா மாறலாம் கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்க சார், BSW MSW படிச்சவங்க, அவங்களுமே எங்க ஃபீல்டுல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களும் சில பேர் கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அவங்க ஹிஸ்டரி டேக்கிங் பண்ணுவாங்க, ரெஸ்கியூஸ் பண்ணுவாங்க, NGOஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்னா மெடிக்கல் டாக்டர், அவங்க MBBS படிச்சுட்டு MD சைக்காட்ரி படிச்சு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறவங்க. இப்போ எனக்கு வந்து சார் 15 years இந்த ஃபீல்டுல ஐ எம் ஒர்க்கிங். Do I understand psychiatric medicines? Very, very well. எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் மருந்து எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. அது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை பண்ணக்கூடாது, அது பண்ணவும் மாட்டேன். ஆனா அந்த மாதிரி மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப தப்பு, அன்எத்திக்கல், அரெஸ்ட் கூட ஆகலாம். அதனால அதை பண்ணக்கூடாது. யாருக்கு இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டா இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னா who can become a counselor, therapist? வளவளவளான்னு பேசுறவங்க, மத்தவங்க பிரச்சனையில போய் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுதான் குவாலிட்டின்னு நினைச்சேன். எம்பத்தட்டிக்கா இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடாதா? when you are too empathetic, அவங்களோட ப்ராப்ளமை கேட்கும் போது அதோட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டு ரொம்ப எம்பத்தட்டிக் ஆகும்போது wouldn't that affect your peace of mind? ஆரம்பத்துல அது எனக்கு நிறைய இருந்தது சார், நிறையவே இருந்தது.
இன்னமும் இருக்கு அப்படிதான் நான் சொல்லணும். இன்னும் Okay. சில now I'm immune to most of the cases. Yeah. ஆனா இன்னும் சில sexual abuse casesல வந்து it hurts. நான் I take a break. ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு யார்ட்டையும் பேச வேணாம், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு, just leave me alone, I'll be okay. 2 பாட்டு கேட்டேன்னா அப்படி போடுன்னு கேட்டேன்னா நான் கொஞ்சம் ஓகேவா ஆயிடுவேன். ஸோ கொஞ்சம் there is my own coping mechanism also. பட் எல்லா கேஸுமே என்ன பாதிக்குமா? ஆனா இப்ப நோ, எனக்கு பெருசா பாதிக்கிறது கிடையாது. ஆனா ஆரம்பத்துல when I started practice அது ரொம்ப இருந்தது. எல்லாத்தையும் உள்வாங்கி நான் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருந்த டைம் எல்லாம் கூட இருந்திருக்கு. அதனாலதான் நான் வந்து ஃபுல் டைம் கிளினிக் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் கொஞ்சம் டீச்சிங்கும் பண்ணணும், கொஞ்சம் கன்சல்டன்சியும் பண்ணணும், கொஞ்சம் கவர்மெண்ட் ஒர்க்கும் பண்ணணும்னு பிரிச்சு நிறைய வேலை சேர்த்து பண்ணணும்னு நினைச்சதுக்கும் அதான் காரணம். இட்ஸ் ஓவர்வெல்மிங் டெஃபினெட்லி. ஓகே, நிறைய பேச தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியுமா? இப்போ somebody who is not an extrovert, who is not great in communicating things, ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் ஐ எம் நாட் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ், அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா? இல்லை தட்ஸ் அ ஸ்கில் தட் டெவலப்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நினைக்கிறீங்க? இதில் வந்து சார் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும் தெரியுமா? நீங்க கேசஸை ஹேண்டில் பண்ண நிறைய பேருக்கு சொல்யூஷன் கிடைக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனா லேர்னிங் டு ஸ்பீக் வந்து யூ கான்ட் ட்ரை வித் த பேஷன்ஸ். அந்த ட்ரைனிங்கை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு தான் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும். அது உங்க ப்ரோக்ராம்லயே நார்மலா இருக்குமா? உங்க யூஜிலயோ இல்ல பிஜிலயோ அந்த மாதிரி? நாங்க லேப் பிராக்டிசஸ்லயே பேஷன்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அசர்ட்டிவ்னஸ் டெஸ்ட் எல்லாம் எடுங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவோம். ஜென்ரலி எப்பவுமே இந்த க்ளோசஸ்ட் சர்க்கிள் கிட்ட தான் வி ஸ்டார்ட் ஒர்க். எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நோ, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஒரு க்ளோசஸ்ட் சர்க்கிள். நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஹஸ்பண்டை வச்சு தான் ட்ரை பண்ணேன். எல்லா வீட்லயும் எல்லா விஷயம் இப்படிதான் நடக்குது. ஆமா, சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் விக்டிம் வந்து ஹஸ்பண்ட். ஆமா, அவங்க ஒன் பாயிண்ட்ல வந்து அப்படியே பிளாங்கா இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனுமே முகத்துல காட்டாம. he learned to be that. பட் வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்களோட குழந்தைங்க, ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், இப்படி பிராக்டிஸ் பண்ண யூ நோ, நீங்க எதை சொல்லும் போது மக்கள் அதை எடுத்துக்கிறாங்க. நம்ம கவுன்சிலிங்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அது நம்ம சொல்லி கொடுத்தாலும் நம்ம டெலிவர் பண்ற விதம் இருக்குல்ல, அது ஒருத்தருக்கு மாறும். ஸோ அவங்களுக்கு இப்போ இன் மை கவுன்சிலிங் ஐ எம் வெரி வெல் நோன் ஃபார் லாட் ஆஃப் பழமொழி இன் பிட்வீன். அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்தது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, சாம்பிள். டக்குன்னு என்ன சொல்றது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அந்த மாதிரி. சோ சிச்சுவேஷன் வரும்போது கரெக்ட். சோ லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கவுன்சிலிங். வாய் தான் சார் எங்களுக்கு பொழப்பே. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்ளோ பேசுற? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பேசினாதான் இதான் என்னோட வேலையே. ஆகாது, கேக்குறவங்களுக்கு தான் டயர்ட். ஐ ரியலி என்ஜாய் இட். பட் கேக்குறவங்களுக்கு டயர்ட் ஆகும், அது வேற விஷயம். நோ, பட் ஐ ரியலி என்ஜாய் இட். ஐ வாஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் திஸ் ஃப்ரம் மை ஸ்கூல் ஏஜ். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் சார். ஆனா எத்தனை முறை கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் என்ன வளவல பேசிட்டே இருப்பேன். என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பல நாள் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணு. எப்ப பார்த்தாலும் இப்போ உங்க பிள்ளை வந்து பேசிக்கிட்டே இருக்குன்னா வெல்கம் டு தி ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி. ஓகே. அண்ட் எம்பதியும் கொஞ்சம் இருக்கிறது நல்லது, பட் நாட் டூ மச் இன்டு எம்பதி. யா. என்ன மாதிரி ஸ்டார்டிங் salary இருக்கும்? இப்போ ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா என்ன ரேஞ்ச்ல இருக்கும்? ஆஃப் கோர்ஸ் இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் சிட்டி, எந்த கம்பெனி போறாங்க, பட் ஒரு பால் பார்க் ரேஞ்ச் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு எம்எஸ்சி முடிச்சவங்க அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்கூல் கவுன்சிலரா போறாங்க அப்படின்னா somewhere between 25,000 to 50,000 they can earn as a monthly salary as a fresher. Wow, okay. தாராளமா earn பண்ணலாம். ஐடிலே இன்னைக்கு 50k வாங்க முடியறது இல்ல fresher most. அது நல்ல ஒரு ஸ்கூல்ல good, she has excellent communication skills, she can do some activities with children for bullying. இந்த மாதிரி workshops எல்லாம் பண்ண தெரியுது, parenting workshops எல்லாம் பண்ண தெரியுதுன்னா there are some schools that's ready to pay 50,000 rupees also. Clinical practiceல வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 2 பேஷண்ட் கூட கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற கவுன்சிலர்ஸும் இருக்காங்க. ஐயோ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க டைம் இல்லைங்க, மை ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு பை வேர்ட் ஆஃப் மவுத் தான் இதுல நிறைய பேர் வருவாங்க.
அண்ட் இன்னைக்கு ஆல்சோ சார் சோஷியல் மீடியா ஐ ஷுட் சே தட் சோஷியல் மீடியா மூலியமா தான் எனக்கு ஐ ஷுட் சே 80% ஆஃப் மை பேஷன்ஸ் ஆர் ஃப்ரம் சோஷியல் மீடியா ஒன்லி. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். நீங்க ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம், ஆனா நீங்க புதுசா இருக்கீங்க 10 இயர்ஸ்க்குள்ள தான் நீங்க இந்த ஃபீல்டுல வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டு முடிவு பண்ணி வரவங்க இருக்காங்க. ஸோ தட் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் எல்லாம் இருந்து நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இதுல ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் 500 rupees per session வாங்குறாங்க. Some counselors even take 8,000 rupees per session 1 hourக்கு. அது வர பேஷண்ட்ட பொறுத்து இருக்குதா இல்ல அவங்களோட ஸ்கில்ல பொறுத்து இருக்குதா? No, it also depends. பேஷண்ட் வசதியானவங்கன்னா 8,000 அப்படி இல்ல. பேஷண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. This is online workனா கொஞ்சம் வேலை கூட. ஓகே இல்லையா? அண்ட் இதே ஒர்க்கை வந்து யூஎஸ்ல 32,000 rupeesக்கு பண்ணுவாங்க. ஒரு செஷன் இஸ் 32,000 rupees. அப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க இன் யோர் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் பை த கவுன்சிலர் ஆல்சோ. அண்ட் ஒரு 1 hourனா 1 hourக்கு ஸ்டிக் ஆன் பண்ணாம ஒரு 1.5 மணி நேரம் கூட அவங்க எனக்கு சொல்யூஷன் கொடுக்குற வரைக்கும் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல டெஃபினெட்லி த ஃபீஸ் இஸ் ஹையர். ஸோ வெரி வெல் பெய்டு ப்ரொஃபஷனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஆனால் எடுத்த உடனே அது வராது. நான் என் வாழ்க்கையில் 7 வருஷம் ஃப்ரீ ஒர்க் பண்ணியிருக்கேன். 7 years ஃபுல் ஃப்ரீ. ஒரு பைசா இதுல இருந்து சம்பாதிக்கல. ஆனா அதுக்கப்புறமா பொறுமையா வரும். பட் எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டுமே சார் ஐ ஃபீல் ஒரு 70% நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்ணலாம், ஒரு 30% ஃப்ரீ ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க, வி டோன்ட் ஹேவ் மணி ஃபார் கவுன்சிலிங், ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, 30% நான் ஃப்ரீ ஒர்க் பண்ணுவேன். ஜெனுவினா இருக்காங்களா, அவங்க ஜெனுவினா அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமானா அவங்களுக்கு நான் ஃப்ரீ ஒர்க்கும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய ஃப்ரீ செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா அது பண்ண முடியாது. ஸோ வேர் யூ ஹேவ் டு மேக் மணி, யூ ஹேவ் டு மேக் மணி. அப்சல்யூட்லி. நம்ம ஊரில் இன்னும் அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறது, கவுன்சிலர்கிட்ட போகிறது வந்து ஒரு டபுவா அப்படி தான் இருக்குதா இல்லை மாறிக்கிட்டு வருதா? It is changing now, sir. I feel it definitely is changing now. நான் இப்போ 15 yearsல நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். இன்னைக்கு டீனேஜ் சில்ட்ரன் வந்து ஒரு 40% ஆஃப் தெம் கோவமாவே வருவாங்க உள்ள வரும்போது. மை மதர் திங்ஸ் ஐம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes அவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணணும், அதுலேயே போகும் இல்லையா, நீங்கள் மேட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் ஒரு 60% யங்ஸ்டர்ஸ், அடாலசன்ட் சில்ட்ரன், அவங்க பார்க்குற என்டர்டெயின்மெண்ட்ல கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஃபேன்சி டு கோ அண்ட் சிட் அண்ட் டாக் டு அ கவுன்சிலர். அதனால அது ஒரு ஸ்டைலாவே கூட பண்றாங்க. அதனால ரொம்ப பேட் இல்லை. ஆனால் மேரிட்டல் கவுன்சிலிங்ல வந்து ஓப்பன் அப் பண்ற மென் வந்து ரொம்ப கம்மி. விமன் இருக்கிறாங்க, பட் அவங்களோட இயலாமைகளை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடிய மென் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் ஸ்டில் அ பிக் டபு. அது ஏன்னே எனக்கு தெரியல. நான் நிறைய இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன் சார். கல்யாணத்துக்கு மேடைக்கு செலவு பண்றீங்க, டெக்கரேஷனுக்கு செலவு பண்றீங்க, ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றீங்க, மெஹந்திக்கெல்லாம் செலவு பண்றீங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்றீங்க. எல்லாரும் வாழணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா கல்யாணம் பண்ற 2 பேர் வாழணுமா இல்லையா, அவங்க சேர்ந்து வாழணுமா இருந்தா காம்பேட்டிபிளா இருக்காங்களா இல்லையா, ஏதாவது சில விஷயங்களை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அந்த இப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதானே பிரச்சனை. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால உங்களுக்கு யூ நோ இட், பட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு பண்ணணுங்கிறதே அந்த அவேர்னஸ். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணினாங்கன்னா எங்களால சொல்ல முடியும் இந்த விஷயங்களை அவங்களுக்கு லாயருக்குலாம் வேலை இல்லாம போயிடும், வேலை குறையும். அவங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கும், ஆனா வேலை குறையும். See why? Because I feel நாங்க பேசும்போது அது ஒரு 5-6 செஷன்ஸ்க்கு போகும். சில விஷயங்கள் நாங்க ரெட் ஃபிளாகா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு பிரச்சனை இருந்தா தான் கவுன்சிலர்ட்ட போகணுங்கிறது கிடையாது. நாங்களே இன்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். ஆஃப்டர் யூ கெட் மேரிட் இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க, அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க, இப்படி கேட்போம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷன் நான் பாக்குறது, எனக்கு மேரேஜே வேணாம், யாரையாவது ஒன்று எக்ஸாம்பிள் காமிச்சு அவங்களுக்கு டைவர்ஸ் தானே முடிஞ்சது, இவங்களுக்கு இப்படி தானே நடந்ததுன்னு, கல்யாணமே வேண்டான்னு சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது இது இந்த ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு போகும்போது பெட்டரா இருக்கும் இல்லையா? I can take an informed decision. Yeah, there are a lot of couple that come to me. Even love பண்ணும் போதே they come.
எங்க வீட்ல கல்யாணத்தை பத்தி பேச போறோம், ஆனா எங்களுக்குள்ள இந்த கல்யாணங்கிறது ஒத்து வருமா வராதான்னு நாங்க இந்த மேரிட்டல் கவுன்சிலிங் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க டிசைட் பண்றோம். என்ன மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ்லாம் பாப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் த இன்லாஸை ஹேண்டில் பண்ற விதம். ஓகே, குழந்தை எத்தனை குழந்தை வேணும், எப்ப வேணும், அதை வளர்க்குற விதம், குழந்தை வேணுமா வேணாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறதே கிடையாது சார். இனிக்க அரவாசி பொய்ய பேசி மானே தேனேன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை தான் நிறைய பேசுவாங்க. த ரியாலிட்டி hits so hard just after the wedding, after the marriage. சில பேர் அதுல அழகா கோப்பப் பண்ணி விட்டு கொடுத்து ஓகே நான் இப்படித்தான் அவ இப்படிதான் பரவாயில்ல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும். ஆனா இன்னைக்கு அந்த பொறுமை கிடையாது. ஐ ஹவ் மை ஓன் வாய்ஸ், நான் ஏன் உன்னை சகிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது இதை கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கிட்டா ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கலாம். சில கேசஸ்ல ஒத்தே வரமாட்டாங்க சார், வரமாட்டாங்க. ஒரு 2-3 ரெட் ஃபிளாக் வந்து சரியே ஆகாது அப்படின்னா பாசிபிளி இது கண்டிப்பா நாளைக்கு பெரிய பிரச்சனையா வரும். இவங்க கல்யாணம் பண்ணா அப்படி இருக்கத சொல்லிடுவோம். ஆமா டு தி பேரண்ட்ஸ், better you don't get married. அந்த மாதிரி சுகர் கோட் பண்ணி சொல்லுவீங்க. சுகர் கோட் பண்ணியே நாங்க நல்லாவே சொல்லுவோம். இது கொஞ்சம் மாத்திக்க முடிஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணுங்க, இல்ல இத உங்களால மாத்திக்கவே முடியாதுன்னா reconsider your decision of getting married please. இட்ஸ் பெட்டர். அண்ட் இன்ஃபேக்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்க்கே வர்ற எல்லா கப்பலுமே நாங்கள் சேர்த்து தான் வைக்க ட்ரை பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில கப்பல் வந்து பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் நல்லது, அவங்க குழந்தைக்கு நல்லது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்லது. பிகாஸ் தேர் ஜஸ்ட் நாட் காம்பேட்டபிள் அட் ஆல் வித் ஈச் அதர். அவங்களுக்கு மேபி இன்னொருத்தரோட ஒத்து வரும், இவங்களோட ஒத்து வரல. அப்போ அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் கவுன்சிலிங் வேண்டாம், நீங்கள் நல்லபடியாக பிரிஞ்சு போங்க, கோ பேரண்ட் பண்ணுங்க, டோன்ட் மேக் இட் அக்லி ப்ளீஸ். ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஃபேமிலி ஈவன் ஆஃப்டர் அ டிவோர்ஸ். என்னவோ தெரியல சார், நம்ம வெளிநாடுகள்ல அப்படி இல்ல. டிவோர்ஸ் பண்ணாலும் ஃபேமிலிஸ் வந்து ஒருத்தர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல மட்டும் அது கொஞ்சம் குறைவு. பயங்கரமான்றதுனாலயா இங்க இந்த டிவோர்ஸ் கான்செப்ட் எல்லாமே இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் மேபி அதிகமா இருக்கு. அத ஹேண்டில் பண்ண தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணனும்ன்ற அந்த அவேர்னஸ் ஆமா தெரியல. எல்லாத்தையும் விட கருத்து சொல்ற ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட ஆமா என் பொண்ணுக்கு அவளுக்கு ஒத்து வரல அப்படிங்கறத சொல்லாம ஏதாவது சொல்லி அந்த பையனை குறை சொல்லிடுவாங்க. ஒரு 16 டீனேஜர்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து பாடி ஷேம் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணும், என்ன what should they do? Sir, I always feel first body shaming begins with me. செல்ஃப்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். என்னைக்கு என் உடம்போட சைஸ், கலர், ஹைட் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையோ, நானே என்னை விட்டு கொடுக்குறேனோ அன்னைக்கு தான் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பல டிஃப்ரெண்ட் ரேஸ் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ். அப்படி இருக்கும்போது அவங்க சைஸ் அண்ட் ஷேப் அண்ட் கலர்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அது அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல அவங்களோட கான்ஃபிடென்ஸ்ல தெரியும். இப்போ ஸ்லீவ்லெஸ் போடுறது இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும், இவங்களுக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், அந்த கம்ஃபர்ட் மற்றவங்களுக்கு தெரியும், இவங்க ஷீ இஸ் கம்ஃபர்டபுள் இன் வேரிங் தட் அப்படின்னு. என்னைக்கு எனக்கு ஒரு குட்டி டவுட் வருதோ அப்பதான் நான் என்னை பாடி ஷேம் பண்றதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சில பேர் வந்து அவங்களுக்குன்னு சில ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, அந்த ஸ்டீரியோ டைப் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க பிரெயின்ல செட் ஆயிருந்ததுன்னா அவங்க நம்மள நல்லாவே நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதே நல்லது. அவங்களோட ஒப்பீனியனும் நமக்கு தேவை கிடையாது, அவங்க ஒப்பீனியன் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க தள்ளி இருக்கலாம். டோன்ட் லெட் இட் அஃபெக்ட் யூ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் விளையாட்டுக்கு பாடி ஷேம் பண்றதுங்கிறது ஈவன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு அளவு தான். அளவுக்கு மீறினா அதுவும் நல்லா இருக்காது இல்லையா? I was expecting a punch. அளவுக்கு மிஞ்சினால அமிர்தம் விஷமடுது, அமிர்தமும் கிடையாது இல்லையா? பட் இட்ஸ் நாட் ஃபனி to always keep body shaming your own family member, your own children. It's not funny. அதை எப்பவுமே சொல்லிட்டே இருந்தா அது ஜோக்கா இருக்காது, அது அவங்களே. நான் வந்து மதுரை நேட்டிவ், எங்க ஊர் பக்கம்லாம் பேச்சுல கருப்பா இருந்தாலே கருவாயா அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவாங்க. அது ஒரு கல்ச்சரலி அப்படி ரொம்ப காமனா ஆயிடுச்சு. வெள்ளையா இருந்தா ஏதாவது அதுக்கு ஒரு டேர்ம் வச்சு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இன்னும் சார் இந்த மேட்ரிமோனியல் வேர்ல்டுல மட்டும் இந்த ஷேமிங் வந்து இருந்துட்டே இருக்கு, கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு.
See, and குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இமேஜின் அம்மா வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காங்க, அப்பா வந்து கொஞ்சம் கலர் அதிகமா இருக்காரு அப்படின்னா பிறக்கிற குழந்தை கொஞ்சம் அம்மா கலர்ல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ இவ்வளோ தூரம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்பா மாதிரி இருக்கு, கலரும் கொஞ்சம் அப்பா மாதிரி வந்திருக்கலாமேனா அப்ப நீங்க இவங்கள அசிங்கம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல வாய் திறந்து பேசிடணும். இப்படி சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கல, மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க அவசியமே கிடையாது. பிகாஸ் the more and more you accept, the more and more you're teaching people how to treat you. இல்ல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை தாங்கிக்கிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு people think she is okay with it. next time they tend to do அதே நடத்துவாங்க. நேத்து தான் சொன்னேன்ல இந்த மாதிரி கலர்லாம் உனக்கு சூட்டே பண்ணாது, நீ போடாதன்னு சொன்னேன்ல, அடுத்த நாளும் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன்னா அதோட முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல். உங்க வீட்ல எப்படி உங்க ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப், அவரு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணா இதுதான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருமா? அவருக்கு டஃப் டைமா இருக்குமா? See, I got married to my childhood friend. அதனால he knows me inside out very very well. உங்களுக்கு எப்படி நீங்க சைக்காலஜிக்கலி தெரியுதோ அதே மாதிரி உங்களை அவருக்கு நல்லா தெரியும். To not practice being a psychologist at home is a practice by itself. அது நேச்சுரலா வந்துரும்ல நமக்கு இருக்கிற ஒரு ஸ்கில். கான்ஷியஸா I tried not to do it. Okay. என்னோட எவ்வளோ பெரிய ஸ்கில்லா இருந்தாலும் அது வீட்டுக்கு வெளியில. I don't try it at home. சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் நான் வெளியில காட்டிக்க கூடாது. சில நேரங்கள்ல வந்து என்னைக்காவது when my daughters they are telling they are studying but I know they are not studying அப்படினா கூட நான் அது வெளியில காட்டிக்கிறது கிடையாது. It's okay to be dumb. இல்ல I feel like that. அது அப்படி இருக்குறதுக்கு வந்து that requires different level of maturity. But I think that is very very important. இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்டோட லிவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களோட மொத்த ப்ரெஷரும் அது அங்கதான் வீட்ல தான் போய் நிக்கும். So I live in a joint family. So for me it's okay. அதனால all of my work is outside my house. வீட்ல நான் ஆன்லைன் பேஷண்ட் பார்த்தாலும் அது அந்த ரூம்குள்ள தான். And sometimes when certain things are overwhelming, I come and share it with my husband. இல்லை இன்னைக்கு நான் இப்படி ஒரு கேஸ் பார்த்தேன், இப்படி இருந்ததுன்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் சோகமா தான் இருக்கும் 2 நாளைக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். So they also understand. I think that support is very very important. லைட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும்ல. ஸோ ரொம்ப எமோஷ்னலி நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸும் இருந்திருக்கும். லைட்டர் மூமெண்ட்ஸ் மாதிரினா ஏதாவது டக்குனு வெரி ஃபியூ. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்க ஒரு புக் எழுதணும், யூ மஸ்ட் ரைட். சோ மெனி பீப்புள் ஆர் ரைட்டிங் புக்ஸ் ஷரண்யா, யூ ஆல்சோ ஹேவ் டு ரைட் புக்ஸ். ரீசென்ட்லி ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் மை மதர். அது நான் என்னமா புக் எழுதுறது, அவ்வளோ நெகட்டிவிட்டி தான் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கிறவங்க எவனாவது கவுன்சிலிங் வரானா, பிரச்சனை இருக்கிறவன் தான் வருவான். ஸோ 90% ஆஃப் த டைம் இஸ் ஒன்லி நெகட்டிவிட்டி. அதுல இருந்து சக்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஒரு கதைன்னு ஒன்று எழுதுனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதுனா அது நெகட்டிவிட்டியில தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்றது? அண்ட் நான் வந்து கவர்மெண்ட் கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல மெம்பரா இருந்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கேசஸ். அதெல்லாம் வெளியில என்னால சொல்லக்கூட முடியாது. அந்த மாதிரி கேசஸ் தான் அதிகம். ஏன்னா the rule protects the victim from even sharing. இந்த மாதிரி ஒரு கதை நடந்துச்சுன்னு கூட என்னால சொல்ல முடியாது வெளியில. சோ அந்த மாதிரி சொல்ல முடியாத கதைகள் எனக்குள்ள 1000 புதஞ்சிருக்கு. என்னோட ஹாப்பினஸ் அப்படின்னா அது என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து நிறைய வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். தட் வில் கிவ் மீ ஹாப்பினஸ். பட் ஹாப்பி கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நான் இந்த ஸ்கூல் காலேஜ் விசிட் எல்லாம் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது நடக்கிற விஷயங்கள் எனக்கு ஹாப்பி. ஆனா கிளினிக்குள்ள நிறைய நேரங்கள்ல இட்ஸ் நாட் அ ஹாப்பி திங். நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். நிறைய விஷயங்களை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயங்களை பத்தி கனவு கூட காண முடியாது. நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நான் இதுவா ஆகணும், இது வாங்கணும், இங்க போகணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய வரும். அந்த ஆசைகள் தான் உங்களை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகும். Thank you so much for coming to the show, Sharanya. கண்டிப்பாக நிறைய இன்புட்ஸ், எனக்கு பர்சனலி நிறைய இன்புட்ஸ், எஸ்பெஷலி ஆன் த பேரண்டிங் சைட். பார்க்குற எல்லாருக்கும் நிறைய கெரியர் சைட், பேரண்டிங் நிறைய ஏரியாஸ் டச் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. சச் லவ்லி கொஸ்டின்ஸ். ஐ ஆம் அ பேரண்டிங் எக்ஸ்பர்ட். பேரண்டிங் வந்து ஒரு கடல். அதுல எத்தனை கேள்விகளும் கேட்டுட்டே போகலாம். நீங்க கேட்ட நிறைய கேள்விகளும் நிறைய பேருக்கு கண்டிப்பா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் லவ்லி
பாட்காஸ்ட். நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, நிறைய பேருக்கு கைட் பண்றீங்க. காட் bless you, all the very best. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.